உங்கள் அனைவருக்கும் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நாமத்தினாலே என் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. இந்த வாய்ப்பினை தந்த தேவனுக்கு முதலாவது நன்றி சொல்கிறேன். ரெண்டாவது பாசுக்காக கர்த்தருக்கு சோத்திரம். கர்த்தர் அவர்களே அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. 2 தீமோத்தேயு 1 7 நாம் வாசிப்போமாக. 2 தீமோத்தேயு சாப்டர் 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளிலே தேவ ஆவியானவர் நம்மோடு பேச போகிற தேவனுடைய வார்த்தை என்னவென்றால், தேவன் 3 விதமான ஆவியின் அபிஷேகத்தை நமக்கு தர விரும்புகிறார். அந்த அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு என்ன செய்ய விரும்புகிறார்? இன்றைக்கு நிரப்பி அனுப்ப விரும்புகிறார். முதலாவதாக பலமுள்ள ஆவி, 2வது அன்பின் ஆவி, 3வது தெளிந்த புத்தியுமுள்ள ஆவி. அல்லேலூயா. இந்த கடைசி நாட்களில் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு பலம் தேவை. எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு நமக்கு வேண்டியது பலன். என்ன வேணுங்க? இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தீங்கன்னா இந்த பவர்னு போட்டிருக்கு. இந்த பவர்னால் வல்லமை. என்னதுங்க? வல்லமை. இன்றைக்கு அநேக வேலைகளில் நம்ம செய்ய வேண்டிய சில காரியங்கள், சில பொறுப்புகள், சில கடமைகள் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்குது, குடும்ப வாழ்க்கையில் இருக்குது, பல காரியங்களில் நமக்கு இருக்கிறதை பார்க்குறோம். வேலை பார்க்குற இடங்களில் இருக்குது. அதற்கு நமக்கு தேவை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பவர் வேணும். என்ன வேணுங்க? அது என்ன பவருங்க? மனுஷன் கொடுக்குற பவர் அல்ல, இயற்கைக்கு மேற்பட்ட தேவனுடைய வல்லமை. அல்லேலூயா. இயற்கைக்கு மேற்பட்ட தேவனுடைய ஆற்றல் நமக்கு தேவை. ஒரு காரியத்தை செய்வதற்கு நமக்கு இயற்கைக்கு மேற்பட்ட தேவனுடைய வல்லமை நமக்கு தேவை. அது மட்டுமல்ல, ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்யாமல் இருக்கணும் அப்படின்னாலும் நமக்கு என்ன தேவை தெரியுமா? இயற்கைக்கு மேற்பட்ட தேவாவியனுடைய வல்லமை தேவை. அல்லேலூயா. எதை செய்யணுமோ அதை செய்யக்கூடிய வல்லமையும் தேவை, எதை செய்யக்கூடாதோ அதை செய்யாமல் இருக்கக்கூடிய வல்லமையும் தேவை. இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தீங்கன்னா, சிலருடைய வாழ்க்கையில் சில காரியத்தை செய்ய விரும்புறதில்லை, ஆனால் அவங்களால் அதை செய்யாமல் இருக்க முடியாது. ஏனென்றால் பிசாசு அவர்களை என்ன செய்வான் தெரியுமா? பாவத்துக்குள்ளே முதலாவதாக சின்ன பாவம் தான் கொண்டு வருவான். கடைசியில் இந்த பாவத்துக்கு அவர்களை அடிமைப்படுத்தி கடைசியில் சாத்தான் சொல்வதைத்தான் அவர்கள் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்குள் என்ன செய்து விடுவார்கள்? வந்து விடுவதை நீங்கள் பார்க்க முடியும். எந்த ஒரு காரியமும் முதல்ல நம்மளை அடிமைப்படுத்தாது, ஆனால் சாத்தான் சின்ன சின்ன பாவங்கள், சின்ன சின்ன காரியங்களை நமக்குள்ளே கொண்டு வந்து கடைசியில் அவன் என்ன கமான் கொடுக்குறானோ அதைத்தான் நம்ம செய்ய வேண்டிய ஒரு கட்டுப்பாட்டுக்குள் நாம் என்ன செய்து விடுகிறோம்? வந்து விடுகிறோம். ஆனால் ஆண்டவர் இந்த நாளில் உங்களை என்ன செய்ய விரும்புகிறார்? பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினால் நிரப்ப விரும்புகிறார். அல்லேலூயா. வேதத்தில் பார்த்தீங்கன்னா லூக்கா எழுதின சுவிசேஷம் 3 21-22 வாசிங்க பார்க்கலாம். லூக்கா சாப்டர் 3:21-22 வாசிங்க பார்க்கலாம். ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்றபோது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் என்ன திறக்கப்படுதுங்க? ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல யார் மேலே இறங்கினா? இயேசுவின் மேலே இறங்குறார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஒரு கன்னிப்பெண் வயிற்றில் பிறந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் அங்கேறமே இருந்தார். ஆனால் இயேசு கிறிஸ்து இப்பொழுது 30 வயதாகும் பொழுது யோவான் ஸ்நானகனால் என்ன செய்யப்படுகிறார்? ஞானஸ்நானம் எடுக்கிறார். ஞானஸ்நானம் எடுக்கும்போது இயேசு கிறிஸ்து மற்றவர்களைப் போல இருக்கவில்லை, அவர் ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது தான் எதையும் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் ஜெபம் பண்ணலை அப்படின்னா தேவனிடத்திலிருந்து எதையும் நீங்கள் என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்கள். நீங்கள் ஜெபம் பண்ணாருன்னா கையப்பிடி சொல்லுங்கள். அம்மாமார்களை சொல்லுங்கள், கையப்பிடிச்சு ஜெபம் பண்ணாருன்னா எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணணும். விசுவாசத்தோடு என்ன செய்யணுங்க?
ஆமாம், இயேசு என்ன செய்தார்? கரை ஏறின பொழுது ஜெபம் பண்ணுகையில் என்ன திறக்கப்பட்டதான்? வானம் திறக்கப்பட்டது. நல்லா கவனிக்கணும் தேவ பிள்ளை. அப்போ அது வரைக்கும் வானம் என்ன செய்யப்பட்டிருக்குது? அடைக்கப்பட்டிருந்தது. வானம் என்ன செய்யப்பட்டிருக்குது? எத்தனை வருஷம் அடைக்கப்பட்டது தெரியுமா? மல்கியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்திலிருந்து மத்தேயு வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400 அல்லது 500 வருடங்கள் வானம் அடைக்கப்பட்டது என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. எத்தனை வருஷங்க? 400 இல்லைன்னா 500 வருஷம். இந்த 500 வருஷம் என்னங்க நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவன் யாரை கொண்டு பேசலை. தேவன் யாரை கொண்டு என்ன செய்யலை? பேசலை. யோவான் ஸ்நானகனை இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு. எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாரு? யோவான் ஸ்நானகன். அந்த யோவான் ஸ்நானகன் மேல் இருந்த அபிஷேகம் என்னது? பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசன ஆவியின் அபிஷேகம் இருந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டின்படி எல்லார் மேலும் தேவ ஆவியானவர் கடைசி நாட்கள் ஊற்றப்பட வேண்டுமானால் வானம் திறக்கப்பட வேண்டியது ரொம்ப 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 அவசியம். ஒரு இருண்ட காலம் உலகம் முழுவதும் காணப்பட்டது. அந்த இருண்ட காலத்தில் தான் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? ஜெபம் பண்ணின பொழுது அவர் இனி சந்திக்க போகிற சோதனையை ஜெயிப்பதற்கான பலனை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார். யாரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டாருங்க? நல்லா கவனிக்கணும். நம்ம இந்த உலகத்தில் பிறந்தாச்சு. நம்ம எல்லாருக்குமே பலவிதமான சோதனைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வருது. நம்ம எல்லாருக்குமே பரீட்சை ப்ளஸ் டெம்டேஷன் 2 வருது. எழுதிக்கோங்க. ஒன்று பரீட்சை, இன்னொன்று டெம்டேஷன். பரீட்சைன்னா யார் வைக்கிறது? தேவன் வைக்கிறது. டெம்டேஷன் யார் வைக்கிறது? சாத்தான் வைப்பது. யார் வைப்பதுங்க? சரிதானே? கவர்மெண்ட்டு இப்போ நமக்கு எக்ஸாம் வைக்கிறாங்களா இல்லையா? வைக்கிறாங்கல்ல. அது கவர்மெண்ட்டு எக்ஸாம் வைக்கிறது பரீட்சை. ஆனால் அதுக்கடுத்து நமக்கு ஒரு பாருங்க டெம்டேஷன். அதான் சோதனை, அதான் சாத்தான். அதான் பக்கத்தில் இருக்கிற பையன் சொல்லுவான், டே மாப்பிள்ளை நான் பிட்டு காமிக்கிறேன், நீ பிட்டு காப்பி வாங்கி என்ன செய்ய எழுது அப்படிமா. பார்த்துருக்கீங்களா? அப்படி கள்ள காப்பி அடிக்கும்படி நமக்கு தூண்டப்படுவோம். என்ன செய்யப்படுவோம்? ஒழுங்காக உட்காந்துருந்தா கூட டீச்சர் போயிட்டாரா காமிடா பிட்டு பேப்பர் காமி, நான் அந்த கொண்டு வந்திருக்கேன் பாரு அப்படின்னு என்ன செய்யப்படுவோம்? நாம் தூண்டப்படுவோம். தூண்டுவது யாரு? சாத்தான். தூண்டுவது யாரு? நம்ம ஆண்டவர் ஒரு நாளும் தூண்ட மாட்டார். பிட்டு பார்த்து அடிடா அந்த மரத்துக்கனியை பறித்து தின்று அப்படின்னு ஆண்டவர் என்னைக்காவது தூண்டினாரா? தூண்ட மாட்டார். இப்போ இதெல்லாம் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன வேணும்? வல்லமை வேணும். அது இப்போ நம்ம வாழ்கிற காலம் இருக்குது பார்த்தீங்களா? ஐயா, இன்றைக்கி இருக்கிற வாலிபர் உலகம் ரொம்ப பரிதாபம் தான். எங்கு திரும்பினாலும் பாவ சோதனைகள், எங்கு பார்த்தாலும் பாவங்கள், ஆணுக்கு ஆண் பெண்ணுக்கு பெண், இப்படிப்பட்ட பாவ சோதனைகளில் நம்ம எல்லாருமே என்ன செய்கிறோம்? திக்கி தவிக்கிறோம். சின்ன நண்டு முதற்கொண்டு வாலிப பிள்ளைகள் முதற்கொண்டு கல்யாணம் முடித்தவர்கள் முதற்கொண்டு வயசான தாத்தா பாட்டிகள் வரைக்கும் இன்னைக்கு இச்சையின் ஆவியினால் போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களால் அந்த அசுத்தாவிகளை என்ன செய்ய முடியல? ஜெயிக்க முடியல. மனருடைய வாழ்க்கையில் மைண்டில் போராட்டம். இதெல்லாம் ஜெயிக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவை? இந்த பவர் என்ன வேணுங்க? பரிசுத்த ஆவியினுடைய பலன் நமக்கு ரொம்ப 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 அவசியமானது. இயேசு ஜெபம் பண்ணின பொழுது பரிசுத்த ஆவியினால் என்ன செய்யப்பட்டார்? நிரப்பப்பட்டார். அப்போ நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட தேவனிடத்தில் கேட்டு திரும்ப 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 என்ன செய்யப்பட வேண்டும்? நிரப்பப்படணும். அப்படி நிரப்பப்பட்டதுனால என்ன நடந்தது? லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். இயேசு பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி யாரால வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார்? அதனால தான் இயேசு கிறிஸ்து சோதனையை சாதனையை மாற்றினார். இன்றைக்கி நம்ம ஆட்கள் பரிசுத்தனுடைய நிறைவே கிடையாது. அந்நிய பாஷை அடையாளத்தோடு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வாலிப பிள்ளைகள் அடிக்கடி போராடி ஜோம் பண்ணி எனக்கு இன்றைக்கி அபிஷேகம் வேணும்னு கதறுவாங்க. இன்றைக்கி அப்படி யாரும் கதற பழக்கமே. ஏன் கத்தர் நிரப்ப மாட்டுக்காருன்னா, தாகம் உள்ளவனை தான் கத்தர் என்ன செய்ய முடியும்? நிரப்ப முடியும். இங்கே வந்திருக்கிறதுல எத்தனை பேர் இன்னும் அந்நிய பாஷை அடையாளத்தோடு அபிஷேகம் பெறல? அவங்களாம் கை வைத்துங்க பார்க்கலாம். நான் இன்னும் அந்நிய பாஷை பேசலை அப்படின்னு சொல்கிறவங்க, அந்நிய பாஷை பேசாதவங்க தயவுசெய்து சொல்கிறேன், நீங்கள் ஆண்டவர்கிட்ட போராடி என்ன செய்யணும்? கேட்கணும். இன்றைக்கி ஆண்டவர் நிரப்ப விரும்புகிறார். ஆனால் தாகம் வேணும். நீங்கள் வாயை திறந்து என்ன செய்யணும்? அழுத பிள்ளை தான் பால் குடிக்குமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? என் மனைவியும் அவங்களுடைய அக்காவும் பார்த்திங்கன்னா ஒரே நாளில் தான் 3 பேர் அக்கா தங்கச்சிகள் 3 பேர் சபைக்கு போயிருந்தாங்க.
அன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்த ஊழியக்காரர் ஜோம் பண்ணார். ஜோம் பண்ணால் பார்த்தீங்கன்னா அக்கா தங்கச்சியில் 2 பேர் நிரப்பப்பட்டாங்க. 3வது ஆள் நிரப்பப்படலை. அவங்க தான் ஃபஸ்ட்டு, ஆனால் அவங்க நிரப்பப்படலை. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெருத்த வேதனை. இன்றைக்கி கர்த்தர் பரிசுத்த ஆவியினால் என்ன செய்யலை, நிரப்பலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சகோதரி பார்த்தீங்கன்னா இதே போல் ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வந்தது. வீட்டுக்கு போய் சாப்பிடாமல் கர்த்தர் என்னை நிரப்பாமல் நான் சாப்பிட மாட்டேன், ரூமுக்குள்ளே போய் உட்காந்து கதறி அழுது ஜெபிக்க ஆரம்பிச்சிச்சு. என்ன செய்ய ஆரம்பிச்சது? வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா வந்து சொன்னாங்க, தங்கச்சிகள்லாம் சொன்னாங்க, கர்த்தர் நம்மளை நிரப்புவார், நீ சாப்பிட்டுக்கோ, அடுத்த வாரம் பார்க்கலாம், அப்படி இப்படின்னு என்ன செஞ்சாங்க, ஐஸ் பண்ணாங்க. ஆனால் அந்த சகோதரி என்ன சொன்னாங்க தெரியுமா? கர்த்தர் என்ன நிரப்பாமல் நான் என்ன செய்ய மாட்டேன், சாப்பிட மாட்டேன்னு முழங்கால் போட்டு ரூமுக்குள்ளே கதற ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் போல் என்ன செஞ்சு தெரியுமா, கதறிச்சு. அப்படி கதறிக்கிட்டு இருக்கும்போது இயேசு இறங்கி வந்து பரிசுத்த ஆவியினால் அந்நிய பாஷை அடையாளத்தோடு கர்த்தர் நிரப்பினார். அல்லேலூயா. இப்போ வாலிப பிள்ளைங்க வந்திருக்கீங்க, ஏதோ வந்தோம், ஏதோ ஜோம் பண்ணுறோம், ஏதோ பாட்டு பாடுறோம் அப்படின்னு இருந்தால் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், நிரப்ப மாட்டார். இன்றைக்கி கர்த்தர் என்னை அந்நிய பாஷை அடையாளத்தோடு அபிஷேகத்தினால் என்ன செய்யணும், நிரப்பணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு வேணும். எதிர்பார்ப்போடு விசுவாசத்தோடு தேவனிடத்தில் கேட்டால் கர்த்தர் உங்களை என்ன செய்வார், நிரப்புவார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டாதான் இன்றைய உலகத்தில் நாம் சந்திக்கிற போராட்டத்தை நம்மளால் ஜெயிக்கவே முடியும். நமக்குள்ளே இப்போ சந்திக்கிற போராட்டம் என்ன தெரியுமா, பயம். இன்றைக்கி நிறையவருடைய வாழ்க்கையில் பயம் போராடுது. அதனால தான் 2 தீமோத்தேயு ஆவியானவர் எழுதுகிறார், பயமுள்ள ஆவியை கொடாமல். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு மனிதனை செயலற்ற தன்மைக்குள் ஆக்குவது என்ன தெரியுமா, பயம். நிகழ்காலத்தை குறித்த பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், சரிதான கடந்த காலத்தில் சம்பவித்த சில காரியங்களை குறித்து நிறைய பேருக்கு பயம் வர்றதுனால தான் நிறைய பேர் தற்கொலை பண்ணி சாகுறான். தெரியுமா உங்களுக்கு? தற்கொலை பண்ணி சாகிறவங்களுடைய நிலைமையெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எதிர்காலத்தை குறித்த பயம். நீட் தேர்வு எழுதுறாங்க, நீட் தேர்வில் தோல்வி வருது, தோல்வி வந்தோடனே இனி நம்மளால் பிழைக்க முடியாதுங்கிற ஒரு பயம் அவங்களுக்குள்ள வருது. அவங்க என்ன செய்கிறாங்க தெரியுமா, தற்கொலை பண்ணுறாங்க. நேற்று எத்தனை நியூஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு காலேஜில் கேரளாவில் ஒரு வாலிப தம்பியை கிட்டத்தட்ட 29 மணி நேரம் இது பண்ணியிருக்கிறாங்க. அந்த வாலிப பையங்க வந்து பார்த்திங்கன்னா இது சில காரியம் தப்பு பண்ணியிருக்கிறாங்க. அதனால் அந்த வாலிப பையன் பார்த்திங்கன்னா எழுதி வச்சுட்டு தூக்கு போட்டு செத்து போனான். அவனால் அந்த பிரச்சனை மேற்கொள்ள முடியலை. இன்றைக்கி எத்தனை வாலிப பிள்ளைகள் தற்கொலை பண்ணுறாங்க தெரியுமா? எத்தனை பேருடைய வாழ்க்கையில் இச்சையின் ஆவி போராட்டம் தெரியுமா? எத்தனையுடைய வாழ்க்கையில் மைண்டில் போராட்டம் தெரியுமா? சாத்தான் முதல்ல எடுக்கிற ஒரு ஆயுதம் என்ன தெரியுமா, பயம். ஆனால் ஆண்டவர் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தர விரும்புகிறார். ஆனால் திருச்சபையானது அதை கேட்டு தேவனிடத்தில் என்ன செய்ய வேண்டும், பெற்றுக்கொள்ள. கேட்கிறவன் தான் பெற்றுக்கொள்ள முடியும், கேட்காத யார் என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள. நல்லா கவனிச்சுக்கோங்க, இனி வரக்கூடிய காலங்கள் கொடிதான காலங்கள். நமக்கு வந்து பிசாசினால் பயம் வரலாம், சூழ்நிலைகளால் பயம் வரலாம், வியாதியினால் பயம் வரலாம், சந்திக்கிற போராட்டத்தினால் பயம் வரலாம், இனி கவர்மெண்டாலையும் பயம் வரலாம். எதனால் பயம் வரலாம்? இயேசுவை தேடினீங்கன்னா அது நடக்கும் இது நடக்கும்னு சொல்லுவாங்க, சபைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்போயே வட மாநிலங்களில் சபைகளுக்கு உபத்திரவம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியல. ஜூன் மாதத்திலிருந்து பார்த்தா தான் தெரியும். சரிதானா? ஜூன் மாதத்தில் 4ஆம் தேதிக்கு பிறகு தான் நமக்கு என்ன செய்ய போகுது, வேட்டு தெரிய போகுது. என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன கவர்மெண்ட் வந்தாலும் நமக்கு அது பிரச்சனை இல்லை. நமக்கு பலமுள்ள ஆவி இருந்தால் எந்த பிரச்சனை நம்மளால் ஜெயிக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற சில சோர்வுகள், சில பலவீனங்கள் ஏன் நம்மளால் ஜெயிக்க முடியலன்னா, நமக்கு பலமுள்ள ஆவி, தைரியத்தின் ஆவி இல்லை. என்ன ஆவி இல்லைங்க, நமக்கு என்ன ஆவி தேவை, பலமுள்ள ஆவி தேவை. இப்போ இயேசுவுக்கு பரிசுத்தாவில் நிரப்பப்பட்டார்னா தைரியத்தின் ஆவியினால் நிரப்பப்பட்டார். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, திருச்சபையே, கர்த்தர் உனக்கு தேவை பலமுள்ள ஆவி, தைரியத்தின் ஆவி. நீ சந்திக்கிற பிரச்சனைகளை மேற்கொள்வதற்கு ஆண்டவரிடத்தில் இந்த அபிஷேகத்தை நீ கேட்டு என்ன செய்யணும், பெற்றுக்கணும். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 1 நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தீமோத்தேயுவை குறித்து நீங்கள் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா, தீமோத்தேயுக்குள்ளே கர்த்தர் வந்து தீமோத்தேயுக்கு தான் ஆலோசனை எழுதுகிறார். எதற்கு எழுதுகிறார்னா, தீமோத்தேயுடைய கேரக்டர் என்னென்னா பயம். தீமோத்தேயுடைய கேரக்டர் என்னதுங்க, பயந்தவன். சரிதானே? பயந்தாலே சில ஆட்களால் எதையும் செய்ய முடியாது தெரியுமா? சிலருக்கு போலீஸ்காரனை கண்டா பயம் இருக்கும், சிலருக்கு நாயை கண்டா பயம் இருக்கும், சிலருக்கு பள்ளியை கண்டாலே பயம் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? எதை கண்டா பயம்? பள்ளியை கண்டு எனக்கு பயம் வராதுன்னு சொல்கிறவங்களாம் இல்லையா? சொல்லுங்கள் பார்க்கலாம்.
வராதுன்னு சொல்கிறவங்க. அல்லேலூயா. மற்றவங்களாம் சொல்ல மாட்டேங்க, அதனால் அந்த பிரச்சனை விட்டுருங்க. இப்படி நம்ம ஆட்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றையும் கண்ட என்ன வருது? பயம் வருது. இந்த தீமேத்தி அப்படித்தான். தீமேத்திக்குள்ள கர்த்தர் முதலாவது என்ன செய்தார் தெரியுமா? விசேஷித்த அபிஷேகத்தை வைத்திருந்தார், விசேஷித்த வல்லமையை கர்த்தர் வைத்திருந்தார். ஆனால் அந்த தீமேத்தி என்ன செய்தான்? வாசிங்க 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 3 7 வரைக்கும் வாசிங்க பார்க்கலாம். அப்போ தான் நமக்கு இதோடைய பின்னணி என்னன்னு தெரியும். நான் இரவும் பகலும் இடைவிடாமல் யாரை நினச்சி? பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார், இடைவிடாமல் தீமோத்தேயுவே நான் இடைவிடாமல் ஜெபங்களை நினச்சி உன் கண்ணீரை நான் ஞாபகம் பண்ணி உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனச்சாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை நான் சோத்தரிக்கிறேன். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய அகினிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பிவிடும்படி உனக்கு நினைவூட்டுகிறேன். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள தேவாவியை கொடுத்திருக்கார். இந்த வசனத்தை நம்ம 7ஆம் வசனத்தை வாசிக்கிறதுக்கு முன்பாக 6ஆம் வசனத்துடைய பின்னணியை நம்ம தெரிந்து கொள்ளணும். அந்த தீமோத்தேயு மேலே பார்த்தீங்கன்னா அவன் ஊழியத்துக்கு அழைக்கப்படும் பொழுது அப்போஸ்தலர்கள் கைகளை வைத்து என்ன செய்தார்கள்? ஜெபித்தார்கள். ஜெபித்த பொழுது அவனுக்குள் வரம் கொடுக்கப்பட்டது, பரிசுத்தனுடைய வல்லமை கொடுக்கப்பட்டது. அது கொடுக்கப்பட்டது நோக்கம் தேவ வரம் என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தேவன் கொடுக்கிற ஆவிக்குரிய செயல்பாடு. தேவ வரம்ங்கிறது என்னதுங்க? ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தேவன் கொடுத்த ஆவிக்குரிய செயல்பாடுக்கு பேர் தான் என்ன தெரியுமா? தேவ வரம். இது அலட்சியம் செய்யக்கூடாது, அதன் வல்லமையை குறைத்து விட செய்து விடுகிறது. சில வேளைகளில் சிலர் என்ன செய்கிறாங்கன்னா, தேவன் நமக்கு செயல்படக்கூடிய அந்த அபிஷேகத்தை கொடுத்துரு. ஆரம்ப நாட்களில் ரசிக்கப்பட்ட பொழுது பார்த்தீங்க அப்படின்னா யாரை பார்த்தாலும் ஏசு நேசிக்கிறான்னு சுவிசேஷம் சொல்லுவோம், பார்த்துருக்கீங்களா? அதான் கர்த்தர் கொடுத்து வரோம், சரிதானா? ஆரம்ப நாட்களில் எப்போ பார்த்தாலும் ஜோமனும், பார்த்துருக்கீங்களா? அதான் செயல்படக்கூடிய வல்லமை. அந்த வல்லமை ஆரம்ப நாட்களில் இருந்துச்சு. ஆனால் நாளடைவில் என்ன செய்ய தெரியுமா? இப்போ யாருக்குமே சுவிசேஷத்தை என்ன செய்கிறதில்ல, அறிவிக்கிறதே இல்லை. ஆரம்ப நாட்களில் யாருக்காலும் கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவோம். இப்போ அந்த கண்ணீரோடு என்ன செய்ய முடியல, ஜெபம் பண்ண முடியல. காரணம் என்ன? வரம் குறைந்து விட்டது. வரம் என்ன செஞ்சுன்னா அணையிற நிலைமைக்கு போயிடுச்சு. என்ன நிலைமைக்கு போயிடுச்சுங்க? செயல்படக்கூடிய அந்த வல்லமை. அதை தீமோத்தேயுவே உனக்கு கரங்களை வைத்த பொழுது செயல்படக்கூடிய அந்த வல்லமையை தேவன் உனக்கு கொடுத்திருந்தால் இப்போ அந்த வல்லமை உன் வாழ்க்கையில் எந்த லெவலில் போய்கிட்டு இருக்குது தெரியுமா? குறையிற நிலைமையில் போய்கிட்டு இருக்குது. இதற்கு காரணம் என்ன? உனக்குள் இருக்கிற பயம். உனக்குள் இருக்கிற பயம் நம்மளை செயலற்றவனாக என்ன செய்துவிடும்? மாறிவிடும். பார்த்துருக்கீங்களா? இப்போ பயந்ததுனால தான் இன்னைக்கு திருச்சபைகள் யாருக்குமே சுவிசேஷத்தை என்ன செய்யறதில்லை. அதுக்காக தேவன் நமக்கு வல்லமை தராமல் இருக்கிறாரா? கர்த்தர் நம்மளை ரட்சிக்கப்படும் பொழுதே, அபிஷேகத்தை தரும் பொழுதே கர்த்தர் நமக்கு செயல்படக்கூடிய வல்லமையை கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. இந்த வரத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? அனல் மூட்டி என்ன செய்யணும்? எழுப்ப. நம்ம தைரியமாக நிற்கணும். தைரியமாக யாருக்கும் பயப்படாமல் அப்போஸ்தலர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். அதுபோல் நம்ம தைரியமாக என்ன செய்யணும்? பிரசங்கம் பண்ணணும். ஆனால் நம்ம ஓடி ஓடி என்ன செய்கிறோம்? உழையிறோம். யாருக்காவது சுவிசேஷம் சொல்லணும்னா என்ன செய்கிறோம்? பயப்படுறோம். என்ன செய்கிறோங்க? இந்த வரம் நமக்கு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தீமோத்தேயுக்கு அநேக நிலைமையில் வந்துச்சு. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா தனக்கு இருந்த ஆவிக்குரிய செயல்பாடுகளை இழந்து அதை பயன்படுத்த தேவையான தைரியம் தீமோத்தேயுக்குள்ள இல்லை. என்ன இல்லைங்க? தனக்குள் இருந்த ஆவிக்குரிய செயல்பாடுகள், என்ன பாடுகள்? செயல்பாடுகளை இழந்து அதை பயன்படுத்த தேவையான தைரியம் இல்லை. வரங்களை பயன்படுத்த நமக்கு என்ன தேவை தெரியுமா? தைரியம் தேவை. என்ன தேவைங்க? தைரியம் இருந்தால் மட்டும்தான் நம்ம எங்கேயும் சாட்சியை என்ன செய்ய முடியும்? பிரசங்கிக்க முடியும். இல்லை அப்படின்னா முடியாது. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிக்க பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்தபோது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி எப்படி இராதுங்க?
தேவ பிள்ளையே, உனக்கு நீ ரட்சிக்கப்பட்ட நாட்களில் கர்த்தர் ஒரு வல்லமை கொடுத்திருப்பார். ஆனால் அந்த வல்லமை மட்டும் போதாது, அதற்கடுத்து நமக்கு ஒரு வல்லமை தேவை. பரிசுத்தனுடைய பலன் நமக்கு தேவை. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். நம்ம ரட்சிக்கப்படும் போது வல்லமையை கர்த்தர் நமக்கு தருகிறார், உண்மைதான். ஆனால் அந்த வல்லமை மட்டும் நமக்கு போதாது. அவருடைய நாமத்தின் மேல் நம்ம ரட்சிக்கப்படும் போது, புது பிறப்படையும் போது, மறுபடி பிறக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு ஒரு வல்லமை தருகிறார். அதுதான் அங்கே போட்டிருக்குது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு என்ன கொடுத்தாரா? அதிகாரம் கொடுக்க. முதல்ல நம்ம இயேசுவின் பிள்ளையாக மாறும்போது ஒரு வல்லமை இருக்குது, உண்மைதான். ஆனால் அந்த வல்லமையை வச்சுக்கிட்டு நம்ம சாட்சியாக வாழ முடியாது. தேவனுக்காக நாம் சாட்சி சொல்ல வேண்டுமானால், தேவனுக்காக நாம் சேவை செய்ய வேண்டுமானால், நாம் இந்த வெறுப்பு நிறைந்த உலகத்தில் தேவனுக்காக வாழ, தேவனுக்காக பேச, தேவனுக்காக சேவை செய்ய வேண்டுமானால் நமக்கு பரிசுத்தனுடைய பலன் அவசியம். அல்லேலூயா. சீசர்கள் இயேசுவோடு கூட 3 வருஷம் இருந்தாங்க. ஆனால் இருந்தாலும் இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் வரையிலும் நீங்கள் எருசலேமை விட்டு என்ன செய்யாதீங்க, வெளியே போகாதீங்க. பரிசுத்தனுடைய பலன் வரும்போது தான் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமேரியாவிலும் பூமியின் கடைசி வரைக்கும் எனக்கு எப்படி இருப்பீங்க? சாட்சிகளை. சாட்சியாக வாழ வேண்டிய நம்ம தேவனுக்காக வாழ வேண்டிய நேரம் வாழணும், பேச வேண்டிய நேரம் பேசணும், சேவை செய்ய வேண்டிய நேரம் சேவை செய்யணும். ஆனால் இன்னைக்கு பயந்து போய் நிறையவில் நம்ம என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? உட்காந்துட்டு பயந்து இருக்கிறோம். அப்படின்னா ஒரு காலத்தில் நம்மளை இயேசுவுக்காக அடித்தாலும் பரவாயில்ல, துவைச்சாலும் பரவாயில்ல, நான் இயேசுவை பற்றி சொல்வேன்னு தைரியம் இருந்திருக்கும். பார்த்துருக்கீங்களா? இப்போ அந்த தைரியம் நமக்குள்ளே இருக்குதா? ஒரு காலத்தில் யாருக்கிட்டையும் கூச்சப்படாமல் இயேசுவை பற்றி சொல்லுவோம். பார்த்துருக்கீங்களா? இப்போ இயேசுவை பற்றி சொல்லணும்னா என்ன வருது? என்ன வருது? கூச்சம். இயேசுவை பற்றி சொல்ல எனக்கு கூச்சமே வராது பாஸ்டர் அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் கை வைத்துங்க. இல்லை, அவங்க என்ன நினச்சிக்கிடுவாங்க, பணக்காரங்க, அவங்க என்ன நினச்சிக்குவாங்க, ஜாதி, அவங்க உயர்ந்த ஜாதி, அவங்க பெரிய ஆள், கை கலப்பட்டு தம்பி. சரிதானே? எனக்கு கூச்சம் வருது அப்படின்னா நம்ம தீமை நிலைமையில் இருக்கிறோம். எந்த நிலைமையில் இருக்கிறோம்? கர்த்தர் நம்மளை அபிஷேகம் பண்ணதின் நோக்கம் என்னென்னா, தைரியமாக இயேசுவை பற்றி என்ன செய்யணும் தெரியுமா? சாட்சி சொல்லணும், சேவை செய்யணும், அவருக்காக பேசணும், அவருக்காக செயல்படணும். அவருக்காக என்ன செய்யணும்? நம்ம செயல்படுகிறோமா? ஏதோ சர்ச்சுக்கு மட்டும் வர்றோம், ஏதோ ஜோம் பண்ணுறோம், ஏதோ 10ஓட 11 அத்தோட நானும் ஒன்று. இது நமக்கு போதுமா? போதாது. பாருங்கள், நம்ம ரட்சிக்கப்படும் பொழுது தேவனுடைய பிள்ளையாகும்படி அவர் நமக்கு என்ன செய்கிறார்? அதிகாரம் தருகிறார். யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 5ஆம் வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒருவன் மறுபடி பிறக்கும் பொழுது என்ன செய்கிறான்? தேவனுடைய பிள்ளையாக அவன் பிறக்கிறத பார்க்குறோம். ஜலத்தினாலும் ஆவியினாலும் அவன் பிறக்கும் பொழுது அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் வருகிறான் என்று சொல்லி பார்க்குறோம். இப்படி நம்ம பிறக்கும் பொழுது ஒரு பலன் கிடைக்கிது, உண்மைதான். ஆனால் அந்த பலனை மட்டும் நம்ம வைத்துக்கொண்டு தேவனுக்காக வெறுப்பு நிறைந்த இந்த உலகத்தில், என்ன நிறைந்த உலகங்க இந்த உலகம், இன்றைக்கி இயேசுவை பற்றி சொன்னால் என்ன செய்யுதுன்னு நினைக்கிறீங்க? வெறுக்கிறாங்களா வெறுக்கலையா? சாராய்பாட்டில் கொடுக்க வெறுக்கிறாங்களா வெறுக்கலையா? சாராய்பாட்டில் எவனாவது வெறுக்கிறானா? கஞ்சா எவனாவது வெறுக்கிறானா? பாவத்தை யாராவது வெறுக்கிறானா? வாடா மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறான்? பாவம் செய்கிறானா இல்லையா? ஆனால் யாரைத்தான் அந்த உலகம் வெறுக்குது சொல்லுங்கள்? இயேசுவை பற்றி சொன்னால் மட்டும்தாங்க வெறுக்கிறாங்க. என்ன வெளிச்சம், மற்றதெல்லாம் இருளை மக்கள் வாஞ்சிக்கிறான். அப்போ இந்த வெறுப்பு நிறைந்த உலகத்தில் தான் ஆதி அப்போஸ்தல சபையும் இருந்தது. ஆதி அப்போஸ்தல சபை எப்படி இருந்துச்சு தெரியுமா? வெறுப்பு நிறைந்த உலகம். இயேசு அப்படின்னா அன்னைக்கு இருக்கிறதான பரிசேயர், சதிசேயர், ரோம கவர்மெண்ட்டு இயேசுவை வெறுத்தார்கள். வெறுத்த உலகத்தில் தான் அப்போஸ்தலர்கள் எப்படி இருந்தாங்க தெரியுமா? இயேசுவை பற்றி சாட்சியாக வாழ்ந்தார்கள். கண்டதை கேட்டதை நாங்கள் அறிவிக்காமல் எப்படி இருக்க முடியும்? அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் 1லேருந்து வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்குறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3ஆம் அதிகாரத்திலேயே ஒரு மனிதன் சுகமாகிறான்.
முடவனாக இருந்தவனை பேதுரு என்ன செய்கிறான்? இயேசுவின் நாமத்தில் என்ன செய்ய எழுந்து நட. தாயின் கற்பத்திலேருந்து பிறந்தவன், கிட்டத்தட்ட 40 வயசுக்கு மேற்பட்டவன். அவனை சுகமாக்குனதுனால இப்போ அவனை கவர்மெண்ட் கைது பண்ணுது, பிரதான ஆசாரியர்கள் கைது பண்ணுறாங்க. கைது பண்ணி என்னடா செய்வோம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய நோக்கம் என்னென்னா, இவங்களுக்கு இருக்கிற அந்த தைரியத்தை என்ன செய்யணும். 16 வாசிங்க பார்க்கலாம். 4ஆம் அதிகாரம் 16 சுகமாக்கப்பட்ட மனிதன் அவர்கள் அருகில் நிற்கிறத அவங்க கண்டபடியினால் எதிர் பேச அவர்களுக்கு என்ன இல்லையா, இடம் இல்லாது இருந்தது. அப்பொழுது அவர்கள் இந்த மனுஷனை நாம் என்ன செய்யலாம், எருசலேமில் வாசம் பண்ணுகிற எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி வெளியரங்கமான அற்புதம் இவர்களால் செய்யப்பட்டதே, அதை நாம் இல்லை என்று. இன்னைக்கு நம்ம மூலமாக அற்புதம் நடந்தால் இன்னைக்கு இருக்கிற மக்களால் எதிர்க்க முடியுமா சொல்லுங்க? இன்னைக்கு ஏன் நம்ம மூலமாக வல்லமை வெளிப்படலை அப்படின்னா, சபை பயந்து உட்கார்ந்துருக்கு, தைரியம் இல்லை. என்ன இல்லைங்க, தேவ பிள்ளையே, கர்த்தர் நம் மூலமாக கிரியை செய்யணும், தைரியமே நிற்கணும். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எரிகிற அக்னி சூளைக்கு முன்னாடி எப்படி நின்னாங்க நினைக்கிறீங்க? விசுவாசத்தோடு தைரியம் ரொம்ப ரொம்ப அவசியம். அல்லேலூயா. நமக்கு என்ன தேவை? பலமுள்ள ஆவி தேவை. அதான் தைரியத்தின் ஆவி. பலமுள்ள ஆவி இருந்தால் மட்டும்தான் நம்ம பிரச்சனையை பேஸ் பண்ண முடியும். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோக்குள்ள அந்த தைரியத்தின் ஆவி இருந்தபடினால தான் அவங்க அந்த பிரச்சனைக்கு முன்னாடி அப்படி தைரியமாக பேசுனாங்க. தைரியமாக பேசின பொழுது இயேசு வெளிப்பட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு சபை தைரியமாக சுவிசேஷத்தை சொல்லாதனால தான் இயேசு என்ன செய்ய முடியல, வெளிப்பட. நீங்கள் எல்லாரும் தைரியத்தின் ஆவினால் நிரப்பப்பட்டு இயேசுவுக்காக தைரியமாக என்ன செய்யணும், சாட்சி சொல்லணும். அல்லேலூயா. நம்ம சந்திக்கிற உலகம் வெறுப்பு நிறைந்த உலகம்தான், அதில் எந்த சந்தேகமும். இயேசுவை பற்றி சொன்னால் கல்லெறிவான், இயேசுவை பற்றி சொன்னால் சில வேளை அடி கிடைக்கும், இயேசுவை பற்றி சொன்னால் சில வேளை சிறைச்சாலைக்கு போக வேண்டியிருக்கும். ஆனால் நீங்கள் இயேசுவை பற்றி சொன்னீங்கன்னா சில வேளை கர்த்தர் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. இவங்க மூலமாக வல்லமை வெளிப்பட்டது. 17ஆம் வசனம் பாருங்க. ஆகிலும் இது அதிகமாய் ஜனங்களுக்குள்ளே பரம்பாதபடிக்கு இது முதல் ஒருவரோடும் இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று அவர்களை உறுதியாய் பயமுறுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு. என்ன முறுத்தணுமா? இப்போ இந்த உலக கவர்மெண்ட் நமக்கு செய்கிற ஒரு தந்திரம் என்ன தெரியுமா? நம்மளை என்ன செய்கிறது, நம்மளை என்ன செய்யுது? நீங்கள் பயப்படுவீங்களா? வயிற்று வலி வந்தால் தான் தெரியும். வயிற்று வலி ஐயா வரப்போகுது, ஜூன் 4க்கு பிறகு தெரியும் நம்ம நிலைமை, தெரியுதா? ஆனால் நீங்கள் இப்போ தைரியத்தின் ஆவியெல்லாம் நிரப்பப்பட்டால் எதுக்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம்? சிறைச்சாலைக்குள்ளே போட்டால் என்ன, எதுக்குள்ளே போட்டால் என்ன, எனக்குள்ளே யார் இருக்கா? இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் அனுமதி இல்லாமல் ஒன்றுமே என்ன செய்ய முடியாது, நடக்கும். ஆனால் சாத்தான் செய்கிற ஒரு தந்திரத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். மனிதர்கள் செய்கிற தந்திரத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவங்க செய்கிற முதல் தந்திரமே, நீ இயேசுவை பற்றி சொன்னால் ஒன்று பயமுறுத்துவான், ட்ராக்ஸ் கொடுத்தா பயமுறுத்துவான், பக்கத்து வீட்டில் போய் இயேசுவை பற்றி சொல்லி ஜோம் பண்ணால் பயமுறுத்துவான். இதுக்குத்தான் நமக்கு தேவை தைரியத்தின் ஆவி, பலத்தின் ஆவி. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை நிரப்ப விரும்புகிறார். நீங்கள் தேவனுக்காக சாட்சியை நிற்கணும் கர்த்தர் விரும்புகிறார். பாருங்கள், பயமுறுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் போதிக்கவும் கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். என்ன பண்ணுறாங்க? இப்போ இந்த உலக கவர்மெண்ட் நமக்கு என்ன தான் செய்யுது? பேசவும் என்ன செய்யக்கூடாது, போதிக்கவும். நம்ம ஆட்கள் ஓகே கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ நாங்கள் அதுக்கு ஆமாம் சாமி என்ன செய்வோம், என்ன சாமி போடுவோம். ஹலோ, நம்மெல்லாம் வரத்து அனல் மூட்ட வேண்டிய ஆட்கள் அப்படியே ஒளிஞ்சு இப்போயே நம்ம சுவிசேஷம் சொல்ல மாட்டோம். இனி ஜூன் 4ஆம் தேதிக்கு மேலே என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அப்போல்லாம் நீங்கள் எப்படி சுவிசேஷத்தை சொல்லுவீங்க? எத்தனை பேர் இயேசுவுக்காக சிறைச்சாலை போகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கீங்க? சாகிறதுக்கு எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கீங்க இயேசுவுக்காக? சிலருக்கு கையே வர மாட்டேங்குது எதுக்குமே. ஹலோ, சாகிறதுக்கு இயேசுவுக்கு எப்படி இருக்கணும்? ஆயத்தமா?
இருக்கணும். அது இல்லை அப்படின்னா வர என்ன செஞ்சு போச்சு? அணைஞ்சு போச்சுன்னு அர்த்தம். என்ன போச்சுங்க? தேவ பிள்ளையே, உனக்கு கொடுக்கப்பட்ட வரத்தை என்ன செய்ய? அனல் மூட்டி எழுப்பு. அப்போஸ்தலர் மேலே அந்த அபிஷேகம் இறங்குச்சு. அவங்க பாருங்கள் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு பிரதித்திரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாக இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள். நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசக்கூடாமல் இருக்கக்கூடாதே என்றார்கள். அல்லேலூயா. அவங்க கவர்மெண்ட்டுக்கு பயப்படல. ஏசு என்ன சொன்னாரோ அதை தைரியமாக சொன்னாங்க. அப்போ நம்ம ஏசு சொன்ன ஆலோசனைக்கு கீழ்ப்படி. நம்ம ஆட்கள் பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க கேட்குறாங்க, நீங்கள் இந்த சைடு சுவிசேஷமே சொல்லக்கூடாதுன்னு எழுதி கொடுங்க. உடனே வெரி குட் சார், நீங்கள் என்னென்னலாம் சொல்கிறீங்களோ அதுக்கு என்ன போட்டுருவோம்? ஆமாம் சாமி. என்ன சாமி? உடனே சைனை பண்ணிவிட்டு டாட்டா பை பாய். இதான் இயேசு மறுதளிக்கிறது. நமக்கு என்ன இல்லை? தைரியம். எனக்கு இயேசுவை பற்றி உனக்கு யார் சொல்ல சொன்னால் இயேசுன்னு தைரியமாக சொல்லணும். அல்லேலூயா. உனக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது யார்? இயேசு அப்படின்னு சொல்லணும். இன்றைக்கி நிறைய பேருக்கு அந்த தைரியத்தின் ஆவி இல்லை. 10ஓட பக்கத்தில் எப்படி சொல்லுங்கள், 10ஓட 11 வாழக்கூடாது. கையப்படி சொல்லுங்கள். அப்போ தான் சிலருக்குள்ள தூக்கம்லாம் ஓடி போயிடும். 10ஓட 11. ஆமாம், 10ஓட 11 என்ன செய்யக்கூடாது? வாழக்கூடாது. இயேசுவுக்காக சாட்சியாக வாழணும். எத்தனை பேர் சாட்சியாக வாழ போகிறீங்க? அல்லேலூயா. அடுத்து பாருங்கள், நடந்த சங்கதிகளை குறித்து எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தினபடியினால் அடுத்த வசனம் தானா? நாங்கள் கண்டவழி பேசக்கூடாது என்றார்கள். நடந்த சங்கதிகளை குறித்து எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தினபடியால் ஜனங்களுக்கு பயந்து அவர்களை தண்டிக்க வகை ஒன்றும் காணாமல் அவர்களை பயமுறுத்தி விட்டுவிட்டார்கள். சாத்தான் செய்கிற ஒரே தந்திரம் என்ன தெரியுமா? அவன்கிட்ட இருக்கக்கூடிய பவர் என்ன தெரியுமா? என்ன செய்கிறது சொல்லுங்கள்? நம்மகிட்ட என்ன பவர் இருக்குது? பரிசுத்த ஆவியினுடைய பவர் இருக்குது. அல்லேலூயா. நம்ம பயப்படலாமா? சொல்லுங்கள், நம்ம பயப்படலாமா? நீங்கள் பயந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வரத்தை நீங்கள் அணைச்சி போடுறீங்கன்னு அர்த்தம். என்ன பண்ணுறீங்கன்னு அர்த்தம்? தேவ பிள்ளையே, கர்த்தர் உனக்கு கொடுத்த வரத்தை என்ன செய்? அனல் மூட்டி எழுப்பு அப்படின்னு ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அற்புதமாய் சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் 40 வயதுக்கு மேற்பட்டவனாக இருந்தான். அவர்கள் விடுதலையாக்கப்பட்ட பின்பு தங்களை சேர்ந்தவிடத்தில் வந்து பிரதான ஆசாரியர்களும் மூப்பர்களும் தங்களுக்கு சொன்ன யாவை அறிவித்தார்கள். அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாயிருக்கிறீர். புறஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானேன் என்றும் கர்த்தருக்கு விரோதமாக அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாக பூமியின் ராஜாக்கள் எழும்பின் என்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடினார். இப்போ அதானே நடக்குது. இயேசுவுக்கு விரோதமாக மக்கள் கூட்டம் கூடுறானா இல்லையா? சட்டம் போடுறானா இல்லையா? சட்டம் போடும். ஆனால் அவங்க என்ன சட்டம் போட்டாலும் பேதுரும் பவுலும் பேசின தைரியத்தின்படி நீங்கள் என்ன செய்யணும்? பேதுரும் யோவானும் தைரியத்தின் ஆவியினால் திரும்ப திரும்ப நிரப்பப்பட்டாங்க. நீங்கள் 4ஆம் அதிகாரத்தில் 4ஆம் அதிகாரம் பாருங்கள், 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். அவர்களை நடுவே நிறுத்தி எந்த வல்லமையினாலே எந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள் என்று கேட்டார். அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினால் நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின், பார்த்தீங்களா எப்படி தைரியமாக பேசினாங்க அப்படின்னா, அவங்க திரும்ப திரும்ப எதனால் நிரப்பப்பட்டாங்க? தைரியத்தின் ஆவியினால், பலத்தின் ஆவியினால் என்ன செய்யப்பட்டாங்க? தேவ பிள்ளையே, இனி வரக்கூடிய கொடிதான காலத்துக்கு நீ தப்பணும் அப்படின்னு நினச்சேன்னா இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் நீ தைரியத்தின் ஆவியினால் திரும்ப திரும்ப என்ன செய்யப்படணும்? பலத்தின் ஆவியினால் திரும்ப திரும்ப என்ன செய்யப்படணும்? நிரப்பப்படணும். அது நீ பாவமாக இருக்கலாம், உலக பிரகாரமான கவர்மெண்ட்டாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் உனக்கு என்ன தேவை? தைரியம். இயற்கைக்கு மேற்பட்ட வல்லமை தேவை. எழுதிக்கோங்க, என்ன வல்லமை தேவை? இது சாதாரண வல்லமையினால் நம்ம இந்த உலக கவர்மெண்ட்டை ஜெயிக்க முடியாது. ஆனால் பரிசுத்தனுடைய வல்லமை இருந்தால் எதையும் நம்ம ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள போகிறீங்க? பாருங்கள், இவங்க ஜெபத்திலையும் அதை தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பூமியின் ராஜாக்கள் கூடினாங்க என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய தாவீதின் வாக்கினால் உரைத்தீரே, அந்தபடி உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன்குறித்தவைகள் யாவையும் செய்யும்படி ஏரோதும் பொந்தி பிலாத்தும் புறஜாதிகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் கூட நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகி இயேசுவுக்கு விரோதமாய் மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள். இப்பொழுதும் கர்த்தாவே, அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து. அவங்க ஜெபத்தை பாருங்கள், பயமுறுத்தல்களை
நல்லா கவனிங்க தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் ஒரு காரியத்தில் செயல்பட முடியல அப்படின்னா நீ அந்த காரியத்தில் என்ன செஞ்சுருக்க தெரியுமா? பயந்து இருக்கேன்னு அர்த்தம். முன்பு செய்த உற்சாகமாக ஒரு காரியத்தை செய்ய முடியல அப்படின்னா உன் மூலமாக கர்த்தர் கிரியை செய்வதற்கு தடையாய் நிற்பது என்ன தெரியுமா? பயம். பயம் எங்கே இருக்குதோ அங்கே விசுவாசம் இருக்காது. எங்கே விசுவாசம் இருக்கு அங்கே பயத்துக்கு இடம். ஹலோ தேவ பிள்ளைய, உன் வாழ்க்கையில் விசுவாசத்தின் ஆவியினால் தைரியத்தின் ஆவியினால் நீ நிரப்பப்படணும். அது ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும்? திரும்ப திரும்ப நிரப்பப்படணும். என்ன செய்யப்படணும்? இப்போ கடைசி காலத்தில் நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டியது தெரியுமா? தேவனே, உமக்காக நான் சாட்சியாக வாழணும். உமக்காக நான் என்ன செய்யணும்? வெறுப்பு நிறைந்த உலகம்தான். இந்த வெறுப்பு நிறைந்த உலகத்தில் தேவனுக்காக சாட்சியாக வாழணும், தேவனுக்காக பேசணும், தேவனுக்காக சேவை செய்யணும் அப்படின்னா நீ விசுவாசத்தின் ஆவியினாலும் தைரியத்தின் ஆவியினாலும் நிரப்பப்படணும். நிரப்பப்பட்டதை வரத்தை என்ன செய்யணும்? அனல் மூட்டி எழுப்பணும். அசதியாக இருக்கக்கூடாது. இந்த அசதியாக இருக்கிற காலம் எனக்கு தெரிந்த வரையிலும் ஜூன் 4க்கு பிறகு ரொம்ப மோசமான நிலைமை தான். ஆனால் கர்த்தரிடத்தில் பரிந்து பேசி கொண்டு இருக்கிறோம். மோசமான நிலைமை வந்தால் தைரியத்தின் ஆவியினால் நிரப்பப்பட்டால் நீ எதை என்ன செய்ய முடியும்? பேஸ் பண்ண இல்லைன்னா உன்னால் என்ன செய்ய முடியாது? பேஸ் பண்ண. ஆதி அப்போஸ்தலர்களுக்கு வந்தது போல தான் உபத்திரம் வரும். உபத்திரம் ஒன்றும் சபைக்கு புதுசு கிடையாது. இதுக்கே நீ ஆடி போய் அப்படியே உட்காந்துருந்தா அப்போ நேரத்தில் நீ என்னம்மா செய்வ? இப்போயே இயேசுவை பற்றி சொல்ல நீ வெட்கப்பட்டேனா அப்பப்பட்ட நேரத்தில் நீ எப்படி சொல்லுவ? சொல்ல முடியுமா? அப்போ உனக்கு அந்த அபிஷேகம், நீ ரட்சிக்கப்பட்டிருக்க நல்லது, ஆனால் இந்த வல்லமை போதாது. இந்த வல்லமை உனக்கு பரிசுத்தனுடைய வல்லமை தைரியத்தின் ஆவி வேணும். அதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பேதுரு இயேசுவை மறுதலித்தவன். ஆனால் பேதுருக்குள்ள பரிசுத்தனர் ஊற்றப்பட்ட பிறகு அவன் எப்படி சாட்சி சொன்னான் தெரியுமா? அந்த இயேசுவுக்கு, உயிர்த்தெழுந்த இயேசுவுக்கு நான் சாட்சியாக இருக்கிறேன்னு சாட்சி தைரியமாக சொன்னான். அல்லேலூயா. தேவ பிள்ளைய, உனக்குள்ள அந்த அபிஷேகம் வேணும். இதை கேட்டு நீ என்ன செய்யணும்? அது இப்போ கேட்கணும். இப்போ கேட்கல அப்படின்னா இனி ஒரு காலம் வருகிறது, நீ கேட்டால் என்ன செய்ய முடியாது. கிருபையை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரத்தில் என்ன செய்யணும்? வாலிப தம்பி, நமக்கு இப்போ இன்னும் 1 மாதம்தான் இருக்குது. எவ்வளோ நாள் இருக்குங்க? அடுத்து என்ன உபத்திரம் வரும் நமக்கு தெரியும். இந்ததுக்கே நீ ஆடி போய் உட்காந்துருக்கிய, இனி வரக்கூடிய உபத்திரவத்தெல்லாம் நீ எப்படி சமாளிக்க போகிறேன்னு நான் கேட்குறேன். சமாளிக்கன்னா உனக்கு என்ன தேவை? ஆவியனுடைய அபிஷேகம், தைரியத்தின் ஆவி, வேதவசன வெளிப்பாடு. அது இப்போ கேட்டு பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. இப்பயே நீ கேட்டு பெற்றுக்கொள்ளனா இனி வரக்கூடிய காலத்தில் உன்னால் சமாளிக்க. காலாட்களோடு ஓடும்போதே உன்னை இளைக்க பண்ணுவார்களானால் யோர்தான் பிரவாகித்து வரும்பொழுது நீ என்ன செய்வாய்? சமாதானம் உள்ள தேசத்திலேயே நீ சமாதானத்தை தேர்னேன்னா சமாதானம் இல்லாத ஒரு காலம் வரப்போகிறது, நீ என்ன செய்வாய் அப்படின்னு ஆவியானவர் எரேமியாட்ட கேட்பார். இப்போ இதைத்தான் இப்போ சபைக்கு கேட்க வேண்டியிருக்குது. இப்போயே நீ எங்களுக்கு இந்த பிரச்சனை வருது, எங்களுக்கு அந்த பிரச்சனை வருது, நாங்கள் ஓடி ஒளிந்து கொள்கிறோம் அப்படின்னா இனி சமாதானம் எடுக்கப்படும் நாட்கள் வருகிறது. சமாதானமாக இருந்தால் நல்லது தான். நானே இப்போ ஆண்டவர்கிட்ட சமாதானத்துக்கு தான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரல வேத வசனத்தின் வெளிச்சத்தில் கிடையாது. இதை நான் தீர்க்க தரிசனமாக சொல்லலை. ஆனால் நானே ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணியிருக்கேன். ஆண்டவரை தயவு செய்து சமாதானத்தை என்ன செய்யுங்க தாங்க. ஏன்னா இவங்க வந்தாங்க அப்படின்னா திரும்ப நிலைமை மோசமாகி போவோம். மோசம்னா நீங்கள் சாதாரண மோசம் நினைக்காதீங்க. ஐயா, பெண்களால் வாழவே முடியாது, நீ சாதாரணமாக நினைக்காதீங்க. சரிதானா? பெண்கள் இப்போயே பெண்களுக்கு எவனுக்கு தனியாக போனாலே கேரண்டி கிடையாது. இனி நீ வீட்டுக்குள்ளே இருந்தாலும் உனக்கு கேரண்டி கிடையாது. அதுவும் இயேசுவை நீ விசுவாசிக்கிற அப்படின்னா உனக்கு எவனுக்குமே கேரண்டி கிடையாது. புரியுதா? ஆனால் உங்களுக்கு ஒரு நற்செய்தி, தைரியத்தின் ஆவியினால் நீ பலத்தின் ஆவியினால் நிரப்பப்பட்டால் ஒருத்தனும் உன் மேலே என்ன வைக்க முடியாது? கை வைக்க முடியாது. தெரியுமா உங்களுக்கு? இயேசுவுக்காக சாகிறது பெரிய மேட்ரு கிடையாதுங்க. ஆனால் பெண்களுடைய நிலைமை ரொம்ப பரிதாபமாகி போகும். அதுதான் இப்போ நிலைமை. அதனால தான் இப்போ ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மந்திரம், தந்திரம், எந்திரம் செயல்படக்கூடாது. எது செயல்படக்கூடாது சொல்லுங்கள்? மந்திரம், தந்திரம். இதுக்காக இப்போ என்ன செய்யணும்? ஆண்டவர் இறங்குனா தான். இறங்கலைன்னா ரொம்ப கஷ்டங்க. ஆனால் நம்ம சபை அதுக்கு முன்னாடி என்ன ஆகணும்? ஆயத்தம் ஆகணும். அல்லேலூயா. அதனால் தம்பி, இப்போயே பாவத்தின் கொடூரம் உச்சத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இனி திரும்ப வந்தால் படுமோசமாகி போகும். எழுதி வச்சுக்கோங்க. இப்போயே பாவத்தை நிறைவேறால ஜெயிக்க முடியல.
இனி ஒரு ஒப்பு கொடுத்தார் அப்படின்னா பயங்கர டார்க்னஸ் ஆயிரும். இப்போயே பார்த்தீங்கன்னா எந்த ஸ்கூல்லையும் எங்கே ஒழுக்கம்லாம் கிடையாது, யார் கணவன் மனைவி ஒழுக்கம் கிடையாது. பாவத்தை இப்பயே மக்களால் ஜெயிக்க முடியல. இதெல்லாம் ஜெயிக்கணும் ஆவியானுடைய பலம் நமக்கு இப்பயே நீ கேட்டு பெற்றுக்கொண்டால்தான். நீ கேட்டு பெற்றுக்கொள்ளணும்னு நினச்சேன்னா அந்த நேரத்தில் முடியாது. தயவு செய்து கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்க. இப்போ தான் சமீபமாக இருக்கிற நேரம். இவங்க தெளிவாக ஜெபம் பண்ணுறாங்க பாருங்கள். அவர்கள் பயமுறுத்தலை தேவரை கேட்டு, அடுத்து 30 வசனம், உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். அல்லேலூயா. இப்போ நமக்கு என்ன பலன் தேவை? பரிசுத்தனுடைய வல்லமை வேணுங்க. ஹலோ தேவ பிள்ளைங்க, உங்கள் வாழ்க்கையில் பயம் இருந்தால் செயல்பட, பயம் வந்துருச்சு அப்படின்னு நீ எதுலேயுமே செயல்பட மாட்டேன். எழுதி வச்சுக்கோ. இனி வரக்கூடிய காலங்கள் எவ்வளவு கொடிதாக இருக்கும் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் கொடிதான காலம்தான். அதை ஜெயிக்கணும். இப்போ நீ என்ன ஆவியினால் நிரப்பப்படணும்? தைரியத்தின் ஆவியினால், விசுவாசத்தின் ஆவியினால், பலத்தின் ஆவியினால் என்ன செய்யப்படணும்? கேட்கணும். இப்பயே வரத்தை என்ன செய்யணும்? அனல் மூட்டி எழுப்பணும். அப்படியே தூங்கிக்கிட்டு கூடாது. தூங்குகிற காலம் கிடையாது, விழித்திருக்க வேண்டிய நேரம். இப்பயே நீ அபிஷேகம் பெறலன்னா உன்னால் எப்படி ஜெயிக்க முடியும்? அபிஷேகம் பெற்ற நீர் அசதியாக இருப்பாய் என்றால் எப்படி ஜெயிப்ப? சிலர் அபிஷேகமே பெறல, உன்னால் சாட்சியை வாழவே முடியாது. உன்னால் இயேசுவுக்காக சேவை செய்ய, இயேசுவை பற்றி உன்னால் பேச முடியாது. நீ ரட்சிக்கப்பட்ட நிலைமையில் இருந்தேன்னா இனி கவர்மெண்ட் மூலம் வரக்கூடிய உபத்திரவத்தை உன்னால் பேஸ் பண்ண முடியாது. பைபிள் ஆண்டவர் சொல்கிறார், உன்னை கைது பண்ணுவாங்க, ஆனால் பயப்படாதீங்க. பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் எந்த நேரத்தில் என்ன பேசணும் அவர் என்ன செய்வாராம்? பேசுவார். அது அபிஷேகம் பெற்றவனுக்கு. யாருக்கு? அபிஷேகம் பெற்றிருக்கியா தம்பி தங்கச்சி? அபிஷேகம் பெறலைன்னா உன் நிலைமை ரொம்ப பரிதாபம். இப்பயே கர்த்தரிடத்தில் கேளு. அல்லேலூயா. இப்பயே நித்த வட மாநிலங்களில் நிறைய ஊழியர்கள் கைது செய்யப்படுறாங்க. தெரியுமா உங்களுக்கு? ஒன்றுமே பண்ண முடியல. இப்போ கைதி நிலைமையும் சில சிற்சையும் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இனி அடுத்து நடக்க போகிறது கொலையும் கொள்ளைகளும் கற்பழிப்புகளும் அதிகமாக நடக்கும். ஜாக்கிரதை. கேரண்டியே கிடையாது, கேரண்டியே கிடையாது தம்பி. இயேசுவுக்காக சாட்சியா நிற்கணும் அப்படின்னா பரிசுத்தனுடைய பலனை நீ என்ன செய்யணும்? சீசர்கள் வாழ்ந்த நாட்கள் அவர்கள் சில சீசர்கள் அப்போஸ்தலரை கொலை பண்ணாங்க. ஆனாலும் சீசர்களாக சாட்சியை என்ன செய்ய முடிஞ்சு? நிற்க, சாட்சியை பேச முடிஞ்சு. அவங்க மூலமாக அற்புத அடையாளம், நம்ம மூலமாக அற்புத அடையாளம் நடக்குதா? இப்போயே கர்த்தரிடத்தில் கேட்கணும், ஆண்டவரே அப்படிப்பட்ட அபிஷேகத்தை எனக்கு என்ன செய்யுங்க தாங்க, நான் ப்ரூஃப் பண்ணணும். என்ன பண்ணணும்? எத்தனை பேர் கேட்க போகிறீங்க? பேதுரு யோவானும் தைரியத்தின் ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தாங்க. சாத்தான் செய்கிற ஒரே தந்திரம் எழுதி வச்சுக்கோங்க, பயமுறுத்தல் தான். பயமுறுத்தல்களை மேற்கொள்ளணும் அப்படின்னா உனக்கு என்ன தேவை? தைரியத்தின் ஆவி, விசுவாசத்தின் ஆவி. அபிஷேகம் பெறாதவங்க அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். அபிஷேகம் பெற்ற ஆட்கள் இந்த அபிஷேகத்தை அனல் மூட்டணும். ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள். அப்போதான் உன்னால் எந்த பிரச்சனையும் பேஸ் பண்ண, இல்லைன்னா உங்களால் முடியாது. தைரியமாக வசனத்தை சொல்லணும். எப்படி சொல்லணுமா? ஆனால் சாத்தான் செய்கிற ஒரே தந்திரம் என்ன தெரியுமா? பயமுறுத்தல் தான். பயமுறுத்தலுக்கு இப்பயே திறந்த வழி காலம் இருக்கும்போதே சபை உட்கார்ந்துருக்கையா. இனி ஒரு காலம் வருகிறது, லாக் பண்ண போகிறாரு, ஒன்றுமே செய்ய முடியாது. இப்பயே வட மாநிலத்தில் யாருமே ஆராதனை நடத்தலை. தெரியுமா உங்களுக்கு? வீட்டில் எங்கேயுமே ஜெப கூட்டம் கிடையாது. சபைகள்லாம் மூடிட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு? நித்த நிறைய ஊழியக்காரர்கள் மூடப்பட்டு சிறைச்சாலைக்குள்ளே தான் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. இப்பயே இந்த நிலைமை இனி வந்தால், ஹலோ, இதைத்தான் ஆவியானவர் தீமேத்துக்கு எழுதினார். தீமேத்துவே, ஒரு காலத்தில் நீ எப்படி செயல்பட்ட, இப்போ செயல்படாமல் வரத்தை குறித்து நீ அசதியாக இருந்த அப்படின்னா உன்னால் பிரச்சனை பேஸ் பண்ண முடியாது. அதனால் நீ தைரியத்தின் ஆவியினால் என்ன செய்யப்படணும்? உனக்கு கொடுக்கப்பட்ட வரத்தை என்ன செய்யணும்?
இயற்கைக்கு மேற்பட்ட தேவனுடைய வல்லமையை நீ அனல் மூட்டி எழுப்பணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் இந்த அபிஷேகத்தை கேட்டு பெற்றுக்கொள். இயேசு கிறிஸ்து அதுதான் நிரப்பப்பட்டார். லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் இயேசு ஆவியானவரை நிரப்பப்பட்டு வனாந்தரத்துக்கு வந்தார். வனாந்தரத்தில் வந்தபோது சாத்தான் அவரை சோதித்தான். இயேசு கிறிஸ்து பரிசுத்தம் நிரப்பப்பட்டவர். இந்த 3 சோதனைகளையும் இயேசு ஜெயித்தார். அல்லேலூயா. இயேசு அந்த சோதனை ஜெயிக்கும் பொழுது அவருக்கு அங்கே இருந்தது என்ன தெரியுமா? பசி. என்ன இருந்துச்சு? 2வது தாகம். 2வது என்னது? 3வது பாவ சோதனை. 3வது என்னதுங்க? எழுதி வச்சுக்கோங்க. முதல்ல நம்ம எதில் சோதிக்கப்படுவோம் தெரியுமா? பசி. ஹலோ, பசி வந்தால் 10ம் பறந்துடுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? பசி வந்தால் விசுவாசமாவது எப்படி? இயேசுவை தேடினேன்னா உனக்கு சாப்பாடே கிடைக்காது. அப்போ என்ன செய்வ? என்ன செய்வீங்க? இப்போயே எங்களுக்கு என் கணவனார் அரிசி வாங்கிட்டு வராருன்னா நான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். அப்போ எதுவும் கிடைக்காதுன்னா என்ன நடக்குன்னு வந்து பாருங்கள் பாஸ்டர், அப்போ தான் தெரியும் அப்படிங்களா? ஹலோ, இதெல்லாம் ஜெயிக்கணும்னா என்ன வேணும்? விசுவாசம், தைரியம் வேணுங்கய்யா. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல நிற்கணும் அப்படின்னா என்ன வேணும்? உங்களுக்கு என்னென்ன சோதனை வரும்னு சொல்லிடுறேன், சரிதானா? முதல்ல என்ன வரும்? பசி, பஞ்சம். சொர்க்கமாக சொல்லப்போனால் என்னது? சாப்பாடு கிடைக்காது. எத்தனை பேர் இயேசுக்கு அனுப்பிங்க? எப்படி பாஸ்டர் சாப்பாடு கிடைக்காம வாழ போகிறோம் அப்படிங்கல? 40 வருஷம் இயேசு கொடுத்தார கொடுக்கலையா? அப்போ உனக்கு கொடுப்பார கொடுக்க மாட்டாரா? பயந்துக்கிட்டு பையஞ்சாங்குழி மாதிரி ஓடி போயிடக்கூடாது. அவன் சொல்கிறதுக்கெல்லாம் ஆமாம் சாமி போட்டு, ஆமாம் எனக்கு அரிசி கிடைச்சா போதும், சபைக்கு தானே போகக்கூடாது, நான் போகாமல் இருந்துக்கிறேன், இயேசு தேடாமல் இருக்கலாம், அவ்வளோதானே பாஸ்டர்? ரைட், ஓகே, டாட்டா பை பாய், எனக்கு என்ன கிடைச்சா போதும். ஹலோ, இங்கே தான் நமக்கு ஆவியானுடைய பலன் வேணும், இங்கே தான் நமக்கு தைரியம் வேணும், இங்கே தான் விசுவாசம் வேணும். என்ன வேணும்? இயேசுவுக்கு அங்கே தான் நடந்துச்சு. 40 நாள் பார்த்தீங்கன்னா இயேசு ஃபாஸ்டிங் இருந்தார். அவருக்கு முதல்ல பசி, 2வது என்னது? தாகம், 3வது என்னது? சோதனை, பாவ சோதனை. சாத்தான் வந்து நீர் இங்கேருந்து குதியும் அங்கேருந்து குதியும்னு. அது மாதிரி நமக்கு உணர்ச்சிகள் தூண்டப்படும், பாவம் செய்யும்படி நம்ம என்ன செய்யப்படுவோம்? சோதிக்கப்படுவோம். இந்த நேரத்தில் தான் நமக்கு இயற்கைக்கு மேற்பட்ட யாருடைய வல்லமை தேவை? யாருடைய வல்லமை தேவை? பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை தேவை. இப்பயே நீ கேட்டு பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. இப்பயே அனல் மூட்டி என்ன செய்யணும்? எழுப்பணும். அப்படிப்பட்ட நேரத்தில் தான் இயேசுவுக்குள்ளே வசனம் இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? நிறைய பேருக்கு இப்போ வசனம் இருக்குதான்னு கேளுங்களேன். இங்கே இருக்கிற நிறைய பேரை குறித்து எனக்கு ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? வசனத்தில் ரொம்ப வீக்னஸ். பைபிள் சரியாக யாரும் படிப்பது, சிலர் படிக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஜெபத்திலே ரொம்ப கம்மி அப்படின்னு சொன்னார் ஆண்டவர். எத்தனை பேர் ரெகுலராக டெய்லி பைபிள் படிக்கிறீங்க? படிக்கிறவங்க மட்டும் தூக்குங்க. ஏன்னா படிக்காதவங்கள தூக்க சொல்லி அவங்கள நிர்பந்தத்துக்குள்ள ஆக்கிடக்கூடாது. அதனால தான் சரி, படிக்கிறவர்கள் சந்தோஷம், படிக்காதவங்களாம் சரி கீழே போட்டுருங்க. படிக்காதவங்க உங்கள் நிலைமையை பார்த்துக்கோங்க. எத்தனை பேர் டெய்லி 1 மணி நேரமாவது ஜெபம் பண்ணுறீங்க? ரைட்டு, ஜெபம் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். மற்றவங்களாம் 10 நிமிஷம் ஜெபம், 15 நிமிஷம் ஜெபம்லாம் கதைக்கும் உதவாது. கைகளை போட்டு தம்பி, சரிதானே? கதைக்கு உதவாது, கத்திரிக்காவுக்கும். ஹலோ, தயவுசெய்து சொல்கிறேன், காலையில் ஒரு 1/2 மணி நேரம், மத்தியானம் ஒரு 1/2 மணி நேரம், நைட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஒரு சின்ன ஜெபம் பண்ணிவிட்டு, எப்படி ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு வசனத்தை உங்கள் மைண்ட்லேயும் உங்கள் இருதயத்தில் என்ன செய்யுங்க? என்ன செய்யணும்? உன் காது கேட்க வாசிக்கணும். ஒரு வசனத்தை 3 தடவை 4 தடவை சத்தமாக வாசிக்கணும். ரொம்ப சத்தமாக வாசித்தேன்னா நீ பிளாட் ஆகி படுத்துருவேன். ஏன்னா உனக்கு இருக்கிற டைட்னஸ் ஆகி போவோம். சரிதானே? காலையிலன்னு சொல்லி ஒரு சின்ன ஜெபம் பண்ணி உன் காது கேட்க வாசித்தா போதும். யார் காது கேட்க? ஒரு வசனத்தை நிறுத்தி நிதானமாக கேட்புட்டு திரும்ப 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 என்ன செய்யணும்? அசை போடணும். அப்படி அசை போட்டிங்கன்னா அந்த வசனம் இங்கே என்ன செய்யும்? போகும். வசனம் உள்ளக்களை போன பிறகு நீ ஜெபம் பண்ணிப்பார், கர்த்தர் உனக்கு வெளியிறங்கமாய் பதில் தருவார். உன் இருதயத்தை நீ எல்லா காவலோடு காத்துக்கொள், அதனிடத்தில் என்ன புறப்படும்? ஜீவ ஊற்று புறப்படும். வசனத்தினால் நிரப்பணும். இருதயங்கிறது ஆவி, மைண்ட் என்பது ஆத்துமா. ரெண்டையும் தேவ வார்த்தையினால் அனுதினமும் நிரப்ப வேண்டியது யாருடைய டியூட்டி?
உங்கள் டியூட்டி தான். வசனத்தை நிரப்பிட்டு என்ன செய்யணும்? உங்கள் வாழ்க்கையில் எப்பயாவது கவலை வருதா, புலம்பல் வருதா, பிரச்சனை வருதா, உடனே போய் இயேசுக்கிட்ட ஓன்னு ஒப்பாரி வைக்காத. புலம்பல் பாடல், அந்த பாடல், இந்த பாடல் ஏதாவது வந்துச்சுன்னா ஒரு சின்ன ஜோமன், ஆண்டவரே வேதத்தின் மூலமாக என்னோட என்ன செய்யும் பேசுன்னு சொல்லிட்டு ரெகுலராக படிக்கிற பகுதி எடுத்து கடன்னு வாசிக்காமல், சரிதானா, அரை மணி நேரம் வாட்சை பார்த்துக்கணும், கிளாக்கை பார்த்துக்கணும். பார்த்துட்டு ஒரு அதிகாரம் படிக்கிறதுக்கு அரை மணி நேரம் ஆகிப்போம். நாங்கள் சொல்கிறபடி படிச்சிங்கன்னா அந்த வசனத்தை திரும்ப 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 உன் மைண்டில் உன் இருதயத்தில் விதைச்ச அப்படின்னா உனக்குள்ளே விசுவாசம் வரும். அதுக்கடுத்து நீ ஜோம் பண்ண உட்காந்தேன்னு வச்சுக்கோயேன், உன் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு மற்ற 6:6 நீ டோரை க்ளோஸ் பண்ணிட்டு ஜோம் பண்ணேன்னா வெளியரங்கமாக கர்த்தர் என்ன தருவார்? பதில் தருவார். அல்லேலூயா. இப்போயே தினமும் நிறைங்க. இப்போயே நீங்கள் நிரப்பலை. இப்போ எனக்கு அரை மணி நேரம் முடியாது பாஸ்டர், பரவாயில்ல, உனக்கு அரை மணி நேரம் முடியல, 10 நிமிஷம் அது படி. காலையில் ஒரு 10 நிமிஷம், மத்தியானம் ஒரு 10 நிமிஷம், நைட்டு ஒரு 10 நிமிஷம், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் 10 நிமிஷம் என்ன செய்யுங்க? வசனத்தை நிரப்புனா மட்டும்தான்யா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க. இல்லைன்னா என்ன செய்ய முடியாது? ஆசீர்வதிக்க முடியாது. இப்போ இயேசுவுக்கு பாருங்கள், பசி, தாகம், சோதனை 3 வந்த பொழுது இயேசுவுக்கு என்ன இருந்துச்சு தெரியுமா? வசனம் இருந்தது. என்ன இருந்ததுங்க? இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. அந்த வசனத்தை தான் இயேசு பிடித்தார். நல்லா கவனிக்கணும். உன் வாழ்க்கையில் பசி வரும் பொழுது, உன் வாழ்க்கையில் தாகம் வரும் பொழுது, உன் வாழ்க்கையில் பாவ சோதனை வரும் பொழுது நீ தனியாக தான் இருப்ப. நீ எப்படி தான் இருப்ப? சொல்லுங்கள் பார்க்கலாம். பக்கத்தில் எப்படி சொல்லுங்கள். அப்போ நீ எப்படி தான் இருப்ப? சபையாலாம் இருக்க மாட்டேன், சரிதானே? எப்படி இருக்க மாட்டேன்? சபையாக இருந்ததுன்னா இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அப்படி எழுத்து என்ன செஞ்சிடலாம், அப்படி கிங்கு மாதிரி பேசிடலாம். தனியாக இருக்கும் போதாங்க என்ன வரும்? சோதனை. அப்போ நீ நிற்கணும். அப்போ நிற்கணும் அப்படின்னா என்ன இருக்கணும்? வசனமும் ஆவியானுடைய பலன் இருக்கணும். என்ன இருக்கணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். வசனமும். இயேசுவுக்குள்ளே என்ன இருந்துச்சு? பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். ப்ளஸ் என்ன இருந்துச்சு? வசனம் இருந்தது. ப்ளஸ் என்ன இருந்தது தெரியுமா? ஜெபம் இருந்தது. என்ன இருந்ததுங்க? ப்ளஸ் உபவாசம் இருந்தது. 4 காரியம் இருந்துச்சுங்க. எழுதிக்கோங்க. இயேசு சோதனை ஜெயித்ததுக்கு என்னென்ன இருந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? பரிசுத்தனுடைய நிறைவு, அடுத்து உபவாசம், அடுத்து ஜெபம், அடுத்து வசனம். வாரத்தில் ஒரு நாளாவது உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும். சபையாக ஜெபிக்கிறத நான் சொல்லலை. உன் பர்சனல் லைஃப்பில் நீ ஃபாஸ்டிங் இருந்து ஜெபிக்கணும். அப்படி எத்தனை பேர் ஜெபம் பண்ணுறீங்க? நான் சபைக்கு ஜெபம் பண்ணுற வர்றது சொல்லலை, சரிதானா? சபையில் ஃபாஸ்டிங் ஒரு நாள் வைக்கிறாங்க ஃபஸ்ட்டு, நான் அதுக்கு வர்றேன். அதை நான் கேட்கவே இல்லை, அந்த ஃபாஸ்டிங்கை நான் கேட்கல, சரிதானா? பர்சனலாக எத்தனை பேர் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணுறீங்க? வாரத்தில் ஒரு நாள் ரொம்ப கம்மியாக இருக்கீங்க, சரிதானா? அப்போ தயவுசெய்து சொல்கிறேன், வாரத்தில் ஒரு நாள் நீ கண்டிப்பாக என்ன செய்யணும்? உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும். அப்போ தாங்க பசி வரும்போது, தாகம் வரும் பொழுது, பாவ சோதனை வரும் பொழுது உன்னால் ஜெயிக்க, இல்லைன்னா உன்னால் என்ன செய்ய முடியாது? ஜெயிக்க. தேவ பிள்ளையே, இப்போயே பரிசுத்தோடைய வல்லமையை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. 14ஆம் வசனம் சொல்லுது. லூக்கா 4ஆம் அதிகாரம் 14 வாசிங்க பார்க்கலாம். லூக்கா. பின்பு இயேசு ஆவியானுடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். யாருடைய பலத்தினால? முதல்ல இயேசு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தார். ஆனால் 14ஆம் வசனம் சொல்லுது, அவர் இந்த சோதனை ப்ளஸ் பரீட்சை இந்த 2லேயும் பாஸ் பண்ணார். 2லேயும் என்ன செஞ்சார்? பாஸ் பண்ணார். பாருங்க, இப்போ ஆவியானுடைய பலன் வந்து விட்டது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. சபைக்கு உபத்திரவம் தான் என்னத்தை கொண்டு வரும் தெரியுமா? பலனை கொண்டு வரும். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கிற போராட்டம், பிரச்சனை தான் உனக்கு என்னத்தை கொண்டு வரும் தெரியுமா? பலனை கொண்டு வரும். அதனால் ஆண்டவர் அதை அனுமதிக்கத்தான் செய்வார். நீ அதை ஜெயிக்கிறதுக்கு எப்பயுமே எப்படி இருக்கணும்? ஆயத்தமாக இருக்கணும். இங்கிலீஷ் பைபிள் என்ன போட்டிருக்கு தெரியுமா? முதல்ல பரிசுத்தம், இந்த ஃபுல் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட்னு போட்டிருக்கு. பரிசுத்தம் நிரப்பப்பட்டிருந்தா, அது முதல் வசனம். லூக்கா 4:1. லூக்கா 4:14 இந்த அண்டர் பை த ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு போட்டிருக்கு. அண்டர் பை த ஹோலி ஸ்பிரிட்னா பரிசுத்தனுடைய கட்டுப்பாட்டுக்குள் இயேசு வந்து விட்டார். அல்லேலூயா. நீங்கள் யாரால் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரணும்? பரிசுத்தம் நிரப்பப்படுற அனுபவம் வேறு, பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற அனுபவம் வேறு. சுருக்கமாக சொல்லப்போனால் என்னதுங்க? பரிசுத்தம் நிரப்பி அந்நிய பாஷை பேசணும், அது ரொம்ப சந்தோஷம். ஆனால் அது மட்டும் நமக்கு போதாது. ஆவியானவர் நம்மளை கண்ட்ரோல் பண்ணி நம்மளை நடத்துகிற அனுபவத்துக்குள்ளே வரணும். எத்தனை பேர் இது வரணும் விரும்புகிறீங்க? அல்லேலூயா.
இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுறது மட்டும் போதாது, பரிசுத்தவனரை என்னை கட்டுப்படுத்தி என்னென்ன செய்யணும், நடத்தணும் அப்படின்னு கேட்கணும். அல்லேலூயா. சிம்சோனுடைய வாழ்க்கை குறித்து நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, சிம்சோன் இந்த பலனை இழந்ததுக்கு காரணம் என்ன? இப்போ நம்ம எல்லாருக்குமே பயம் வருது. பயம் என்ன செய்யும் அப்படின்னா, தேவன் நமக்கு கொடுத்த அபிஷேகத்தை, கிருபையை செயல்பட விடாமல் என்ன செஞ்சிடும், கேங்காக்கிறோம். என்ன செஞ்சிருங்க, மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை கொண்டு வரும். மனுஷனுக்கு பயப்படும் பயம் என்னத்தை கொண்டு வரும்? கவர்மெண்ட்டுக்கு பயந்துன்னு அவ்வளோதான். இயேசு தான் சொன்னதை நம்ம கேட்கணும். அல்லேலூயா. தைரியமாக இயேசுவுக்காக என்ன செய்யணும், நிற்கணும். அல்லேலூயா. ஆமாம். இங்கே பாருங்கள், சாம்சன் இழந்ததுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவன் இருதயத்தில் இருந்ததான இச்சை. அவன் இருதயத்தில் 14ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்க பார்க்கலாம். சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டு. அதுதான் இப்போ பிரச்சனையே. என்னதுங்க, தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்த அபிஷேகத்தை இழப்பதற்கு காரணம் என்னன்னு புரிஞ்சுக்கணும். உன் இருதயத்தில் இச்சை இருந்துச்சு அப்படின்னா நீ என்ன திறந்துருவ? இந்த பலனை, இந்த தைரியத்தை நீ என்ன செய்வ? நீ செல்ஃபோனில் எதை பார்க்குற? உன் தனிமையாக இருக்கும்போது நீ எதை பார்க்குற? உன் சிந்தனை மண்டலம் எப்படி இருக்குது யோசித்து பாருங்க. சிம்சோன் பரிசுத்த ஆவியினால் வல்லமையினால் நிரப்பப்பட்டவன், பலத்தினால் தைரியத்தினால் நிரப்பப்பட்டவன். அதனால் பெலிஸ்தரை ஈஸியாக ஜெயித்தான். ஒரு விஷயம் சிங்கம் வந்துச்சு, ஈஸியாக அதை வாயவே என்ன செஞ்சிட்டான், கிழித்து போட்டுட்டான். சிலரை கொலை பண்ணுறதுக்கு அவனுக்கு தைரியம் வந்துச்சு. தான் மனைவிக்காக அத்தனை பேரை கொலை செஞ்சான். எத்தனையோ காரியங்கள் அவன் செய்கிறான். நரிகள் 300 நரியை பிடிச்சி 2 ஜாயின் பண்ணி என்ன செஞ்சான் தெரியுமா, தீப்பந்தத்தை வச்சு விட்டான். இதெல்லாம் சாதாரண காரியமாக நம்ம ஆட்கள் நரியை கண்டாலே பயந்து ஓடுவாங்க. இதில் 300 நரியை பிடிச்சி வாழை கட்டணும்னா அது நிற்கணும்ல, நிற்குமே நிற்காதா? 2 நில்லுப்பா, 300 நரிக்கு வந்துட்டீங்களா, ரைட் ஓகே நில்லுங்கப்பா அப்படின்னு 2 கட்டும்போது அந்த நிற்குமா? மற்றது அது ஓடும் பாருங்க. இவன் அத்தனையும் ஓடி பிடிச்சிருக்கான் பாருங்க. நம்ம ஆட்களுக்கு நடக்க விட்டாலே என்னத்தை காணும், பலன் இருக்கா? மாடிப்படியில் ஏறி வரனாவே எங்களுக்கு கிசு புசு தசு புசுன்னு இருக்குது பாஸ்டர். இதில் எங்கே நான் நடக்கிறக்கே நமக்கு பலனை காணும். என்னத்தை காணும்? ஐயா எத்தனை நரியை பிடிக்கிறாரு? 300 நரி ஒரே நேரத்தில் பிடிக்க முடியுமா? நம்மளை விட்டாலே இப்போ பிடிக்க முடியுமா? இந்த சேலத்தையும் சுற்றி ரவுண்ட் அடிப்போம், காடெல்லாம் ரவுண்ட் அடிப்போம். 300 நரியை பிடிச்சிருவீங்களா? கவர்மெண்ட்டே சுற்றினா கூட பிடிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சவரையிலும் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு. அப்போ அவன் ஒரு ஆள் யோசித்து பாருங்கள், எவ்வளவு பலன் இருந்திருக்கு பாருங்கள். ஆனால் அவனுக்குள்ளே இருந்த அந்த பலனை அரித்தது எது தெரியுமா? இருதயத்தில் இருந்த இச்சை. தேவ பிள்ளைய உன் வாழ்க்கையில் இருதயத்தில் இச்சை இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, நீ பலனை என்ன செஞ்சிருவ, இழந்து போவீங்க. வெரி கேர்ஃபுல். பொருளாசையாகி விக்கிரக ஆராதனை இருக்கக்கூடாது. என்ன இருக்கக்கூடாது? பொருளாசையாகி இச்சை இருக்கக்கூடாது. சிலருக்கு கண்கள் இச்சை, சிலருக்கு மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இப்படி சிலருக்கு உட்கார்ந்துருக்கும். இயேசுவுக்கு அந்த சோதனை வந்துச்சு, இயேசு எல்லாத்தையும் ஜெயித்தார். அல்லேலூயா. அதனால் அவர் அந்த பலத்தோடு எதிர்த்து நின்றார். அதனால தான் இயேசுவை குறித்து வேதம் சொல்லுது. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம், நசரனாகி இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் என்ன செஞ்சாராம்? இன்றைக்கி நம்மளால் ஏன் சுகமாக்குக அந்த வல்லமை இல்லை அப்படின்னா, நம்ம இருதயத்துக்குள்ளே ஏதோ ஒரு இச்சை, நமக்குள்ளே ஏதோ ஒரு பயம், இந்த 2 காரியம் இருந்தால் நீங்கள் தேவ வல்லமை என்ன செய்வீர்கள்? இழந்து போவீர்கள். நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, சகரியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலேருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளை கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்கிறார். இது யாருக்கு சொன்னார்னா, செருபாபேல் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆளுநர், இவரோடு கூட பிரதான ஆசாரியர் ஜோசுவா, இவங்க 2 பேர் தலைமையில் எங்கேருந்து, பாபிலோன் தேசத்திலிருந்து யூதேயா தேசத்திற்கு, பாபிலோன் தேசத்துக்கு சிறை கைதியாக
போனவர்கள் 70 ஆண்டுகள் கழித்து இவர்கள் தலைமையில் 10,000க்கு மேற்பட்ட யூதர்கள் எருசலேமுக்கு திரும்ப வந்தார்கள். எதற்கு வந்தார்கள்? தேவாலயத்தை கட்டுவதற்காக. எஸ்ரா 4ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா தேவாலயத்தை கட்டுவதற்கு அஸ்திபாரம் போடுவார்கள். எதிர்ப்பு வந்த உடனே தேவாலயத்தை கட்ட ஸ்டாப் பண்ணிடுவான். மனுஷனுக்கு பயப்படும் பயம். என்ன பயங்க? வேதம் சொல்லுகிறது 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், அன்பிலே பயம் இல்லை. பூர்ண அன்பு பயத்தை என்ன செய்யுமா? புறம்பே தள்ளும். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் சுவிசேஷம் சொல்கிறதுக்கு பயம் இருக்குது, இயேசுவை பற்றி சொல்கிறதுக்கு பயம் இருக்குது, நான் ஒரு கிறிஸ்டின் சொல்கிறதுக்கு பயம் இருக்குது. அப்படின்னா உன் வாழ்க்கையில் அன்பு குறைவுபட்டு இருக்கிறாய் என்று அர்த்தம். பயம் தேவனுக்காக நீ செயல்பட விடாதபடிக்கு உன்னை என்னாக்கிறோம்? கேங்காய்க்கிறோம். உன்னை என்ன செஞ்சிடும்? இந்த செருபாபேலும் இந்த பிரதான ஆசாரியர் யோசுவாவும் அஸ்திபாரம் போட்டார்கள். எதிர்ப்பு வந்தது. 18 ஆண்டுகள் தேவாலயம் கட்டுவது ஸ்டாப் ஆயிடுச்சு. எத்தனை ஆண்டு? தேவன் அவர்களை கொண்டு செய்ய வேண்டிய திட்டத்தை அவங்க மேலே அந்த அபிஷேகம் இருந்தது. கர்த்தர் அந்த கிருபையை கொடுத்திருந்தார். ஆனால் அந்த கிருபை அவர்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? அணைச்சி போட்டு உட்கார்ந்தாங்க. இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகள் இப்படிப்பட்ட கர்த்தர் கொடுத்த அபிஷேகத்தை நீ அனல் மூட்டி எழுப்பாம நீ தூங்கிக்கிட்டு இருக்கிற நிலைமையில் உட்கார்ந்துருக்கிற. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, என் ஆவியின் அபிஷேகத்தை நான் திரும்ப உனக்கு தர விரும்புகிறேன். நீ உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வரத்தை நீ என்ன செய்யணும்? அனல் மூட்டி எழுப்பணும். நீ எனக்காக செயல்படணும். நீ என்னை பற்றி சாட்சி அறிவிக்கணும். ஆண்டவர் அப்போஸ்தலர்களை நிரப்பின பொழுது அவர்கள் முதலாவது யூதேயாவில் சாட்சியாக இருந்தாங்க. 1ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 1 7 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர்கள் முதலாவது எருசலேமிலே சாட்சியாக இருந்தார்கள். 2வது அவர்கள் 8 12ஆம் அதிகாரம் வரைக்கும் யூதேயாவிலும் சமேரியாவிலும் சாட்சிகளாக இருந்தார்கள். 3வது அவர்கள் 13ஆம் அதிகாரத்திலிருந்து 28ஆம் அதிகாரம் வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் அவர்கள் சாட்சியாக இருந்தார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களை என்னையும் கர்த்தர் அதுக்கு தான் அழைச்சிருக்காரு. இயேசுவுக்காக சிறைச்சாலை போவதற்கும் தைரியமாக இருக்கணும். இயேசுவுக்காக சாவதற்கு எப்படி இருக்கணும்? தைரியமாக இருக்கணும். இயேசுவுக்காக என்ன பிரச்சனை வந்தாலும் இயேசுவை பற்றி தைரியமாக என்ன செய்யணும்? பிரசங்கம். ஒரு காலத்தில் அந்த தைரியமாக பிரசங்கம் பண்ணணும். யாரை பார்த்தாலும் இயேசுவை பற்றி சொல்லணும். இப்போ யாராவது இயேசுவை பற்றி சொல்லணும், நமக்கு என்ன வருது? என்ன வருது? இவன் அந்த குரூப்பாக இருப்பானோ, மதவாத குரூப்பாக இருப்பானோ அப்படின்ட்டு என்ன செய்கிறாங்க? தேவ பிள்ளையே பயப்படக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? என்ன வந்தாலும் யாருக்கா நிற்கணும்? இயேசுவுக்கா நிற்கணும். அப்போ அந்த அபிஷேகத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளணும். தைரியத்தின் ஆவி. என்ன ஆவியின் அபிஷேகம்? நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த பலமுள்ள ஆவி என்பது ராஜாக்களுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வேதம் சொல்லுகிறது. வாசிங்க பார்க்கலாம். அதை மட்டும் வெளிப்படுத்தினல் ரெவலேஷன் சாப்டர் 1 verse 6 வாசிங்க பார்க்கலாம். இந்த பலமுள்ள ஆவி என்பது எதை குறிக்கிறது? நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மளை ராஜாக்களும் ஆசாரியலுமாக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும். பார்த்தீங்களா, நம்மளை 2 வித அபிஷேகத்தை கர்த்தர் சொல்றார். இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்படும் போது ராஜாக்களுக்குரிய அபிஷேகம், ஆசாரிய அபிஷேகம். இந்த ராஜாக்களுக்கிற அபிஷேகம் தான் பலமுள்ள ஆவி. நியாயாதிபதிகளை கர்த்தர் நிரப்பினார், ராஜாக்களை கர்த்தர் நிரப்பினார். அது யுத்தம் பண்ணி ஜெயிக்கிற அபிஷேகம். என்ன அபிஷேகங்க? பலமுள்ள ஆவிங்கிறது ஜெயங்கொள்ளுகிறவனோ. வெளிப்படுத்தின விஷயத்தில் கர்த்தர் எழுதுறாரு பார்த்தீங்களா, ஜெயங்கொள்ளுகிறவனோ. நீங்கள் இந்த தைரியத்தின் ஆவியை கேட்டு பெற்றுக்கொள்றீங்கன்னா நீங்கள் ஜெயங்கொள்ளுகிற குறிப்பில் நிற்பீங்க. அதுதான் பலமுள்ள ஆவி. 2வதாக ஆசாரிய அபிஷேகம், அதான் அன்பின் ஆவி. அது என்ன ஆவிங்க? அன்பின் ஆவி. ஆசாரியருடைய வேலை என்ன தெரியுமா? ஜனங்களுக்காக பிதாவாகிய தேவனிடத்தில் பரிந்து பேசுவது. நீங்கள் இந்த அன்பின் ஆவியினால் நிரப்பப்படணும். ஆனால் ஆதி திருச்சபை வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 1 7 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு என்ன உண்டு? குறைவு உண்டுன்னு சொல்றாரு. அன்பில் குறைவு. ஆதியில் கொண்டிருந்த அன்பு நமக்கு வேணும். அது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்க. நீ கடமைக்காக செய்கிறாயா இல்லை ஆசையாக செய்கிறாயாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த எபேசு சபை 8 காரியத்தை செஞ்சது. ஆண்டவர் சொன்னார், 8 காரியம் இப்படி செய்கிற, ஆனால் அந்த பிகினிங் லவ், ஆதியில் கொண்டிருந்த அன்பு, ஆசையாக செய்ய வேண்டியதை கடமையாக செஞ்சுட்டேன். கடமையாக செஞ்சதுனால உன் விளக்கு தண்டை உன்னை விட்டு என்ன செய்வேன்? எடுத்து போடுவேன்னு சொன்னார். தேவ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் எந்த காரியம் தேவனுக்காக செய்கிறதா இருக்கலாம், மனிதனிடத்தில் அன்பு கூறுவதாக இருக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 30 31. 1 தேவனிடத்தில் அன்பு கூறணும், 2வது காண்கிற சகோதரத்தில் அன்பு கூறணும். அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு தெரியுமா? நிபந்தனையற்ற அன்பு. அல்லேலூயா.
அதான் அகாப்பே அன்பு. ஆனால் நம்ம எல்லாருமே நிபந்தனையோடு தான் அன்பு கூறுறோம். இயேசுக்கிட்ட அன்பு கூறுறது கூட நிறைய பேர் நிபந்தனையோடு தான் அன்பு கூறுறோம். என்ன நிபந்தனை? இயேசுவை தேடி போனோம்னா ஏதாவது கிடைக்குமா, இயேசு ஏதாவது தருவாரா அப்படின்னு சொல்லி தான் நம்ம தேடுறோம். ஆனால் இயேசுவை முழு மனதோடு எனக்கா ரத்தம் சிந்தி மரித்து உயிர் தெழுந்தாரே, நான் அவரிடத்தில் ஆசையாக அன்பு கூறுகிறோமா, தசமமாகவும் கொடுத்து ஆசையாக கொடுக்குறோமா, இல்லை கடமைக்கு கொடுக்குறோமா, பைபிள் வாசித்த ஆசையாக வாசிக்கிறோமா, இல்லை கடமைக்கு வாசிக்கிறோமா? கிறிஸ்டினா மாறிட்டேன், பைபிள் வாசிக்கிறேன் அப்படின்னா நீ கடமைக்கு செய்கிற எதையும் கர்த்தர் அங்கீகரிப்பது எல்லாம் ஆசையாக செய்வதை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். மனிதனாக இருந்தாலும் அதே தான். மனிதனை நீங்கள் போய் பாருங்களேன், கணவன் மனைவி பிள்ளைகள் எடுத்து பாருங்களேன். பிள்ளைகள் பெற்றோரிடத்தில் சொல்கிறது என்ன தெரியுமா? எங்கள் அப்பா எல்லாம் வாங்கி தர போகிறாங்க பாஸ்டர், உண்மைதான். ஆனால் ஆசையாக ஒரு வார்த்தை பேசுகிறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது அப்படிம்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அதுபோல் மனைவிட்ட கேட்டிங்கன்னா, என் கணவனார் எல்லாமே எனக்கு உழைக்கிறது உண்மைதான் பாஸ்டர், 1 ஷிஃப்ட் 2 ஷிஃப்ட் உழைக்கிற நாயாக உழைக்கிற உண்மைதான், எனக்கு அது இதுன்னு வாங்கி போகிறார் உண்மைதான். ஆனால் ஆசையாக பேச சொல்லுங்கள், என்னை பார்த்தாலே லொல்லு புல்லு தான் என்ன செய்கிறாரு, விழுறாரு அப்படிம்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அதனால் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியமும் சரி, மனிதர்கள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியமும் சரி, அன்பைத்தான் எதிர்பார்க்கிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆசையாக இயேசுவை பின்பற்ற போகிறீங்க? பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10-11 வாசித்து பாருங்கள். ஆசையாக இயேசுவை தேடணும், ஆசையாக மனிதன்ட்டு அன்பு கூறணும். எப்படி கூறணுங்க? ஆனால் நம்ம தேவைக்கிட்ட அன்பு கூறுறோம். கணவன்கிட்ட அன்பு கூறினாலும் சரி, மனைவிட்டு அன்பு கூறுறதும் சரி, ஏற்று வீட்டில் அன்பு கூறுறதாலும் சரி, சபைக்கு வர்றதா இருந்தாலும் சரி, தேவைக்காக நீ செய்வாய் என்றால் அதை கடமைக்காக செய்கிறார். கடமைக்காக செய்வதை கர்த்தர் அங்கீகரிப்பதில்லை, ஆசையாய் செய்வதே கர்த்தர் அங்கீகரிக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவதாக ஒரே ஒரு காரியத்தை நம்ம சொல்லி முடிக்க போகிறோம். மூணாவது தெளிந்த புத்தி. என்ன ஆவிங்க? தெளிந்த புத்தியுள்ள ஆவியின் அபிஷேகம். அது என்னென்னா இந்த செல்ஃப் கண்ட்ரோல். என்ன கண்ட்ரோலுங்க? சபைக்கு தேவை செல்ஃப் கண்ட்ரோல். நம்முடைய எண்ணங்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஆவியானவர். இந்த கடைசி காலத்தில் நாங்கள் பார்க்குற ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? நிறைய பேருடைய சிந்தனைகள் தாறுமாறான எண்ணங்களாக வருது. சும்மா உட்காந்துருந்த கெட்ட சிந்தனையாக வருது. நிறைய வாலிப பிள்ளைகளை பார்த்துட்டோம், சின்ன பிள்ளைகளை பார்த்துட்டோம், ஏன் வயசானவங்களை பார்த்துட்டோம், சாகக்கூடிய ஸ்டேஜில் இருக்கிறவங்க பார்த்துட்டோம். பாஸ்டர் எனக்கு கெட்ட சிந்தனை என்ன செய்யுது? வருது. அக்கிரம சிந்தை என்ன செய்யுது? வருது. குற்ற உணர்வோடு உட்கார்ந்துருக்காங்க, இயேசுவை தேட முடியாமல் உட்கார்ந்துருக்காங்க. நிறைய சின்ன பிள்ளைகள் கூட அப்படி என்ன வருது? 2ஆம் கிளாஸ் படிக்கிங்க, அதுக்கு கெட்ட சிந்தனை வருதுங்க. அதை எப்படி ஜெயிக்கணும் தெரியல. இதுதான் கடைசி காலம், நல்லா கவனிக்கணும். இந்த காலத்தில் நீ பாவத்தை ஜெயிக்கணும் அப்படின்னா தெளிந்த புத்தியுள்ள ஆவியின் அபிஷேகத்தால் என்ன செய்யப்படணும்? நிரப்பப்பட்டால் தான் நீ இதை ஜெயிக்க முடியும். இது ஆண்டவர் உங்களுக்கு தர விரும்புகிறார். இந்த 3 வித அபிஷேகத்தை இப்போ கர்த்தர் உங்களுக்கு தர விரும்புகிறார். நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளணும் கர்த்தர் விரும்புகிறார். நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் எழுந்து நிற்போமா?